சவுண்டே காணும். இங்க ஒரு அம்மா யாரோ கையை உயர்த்திருக்கிறாங்க. கே என்று இருக்கிறது. ஏதாவது கேட்டு ஒரு பேர் வந்த யாருமா? யாரியா? கொஞ்சம் மைக்கை மியூட் பண்ணீங்கன்னா தேவலாம். மைக் ஆஃப் பண்ணல. கேன்னு ஒரு இங்க தெரியுது. மைக் ஆஃப் பண்ணுங்க. மைக்கை மீட் பண்ணிட்டேன். நீங்க ஆரம்பிங்க. மறுபடியும் வந்திருக்காங்களே. இல்ல தவறி போட்டிருக்குமா? தவறி கை வச்சிருப்பாங்க. விட்டுடுங்க, நீங்க தொடங்குங்க. மீட் பண்ணிட்டா ஐயா, நீங்க ஆரம்பிங்க. சரி. சிவா திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் வல்ல திருவுருளை இறைஞ்சுகிறேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ 24வது குருமுகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி கமலங்களை மனமொழிமைகளால் திசை நோக்கி போற்றி பணிந்து வணங்குகிறேன். நம்முடைய அன்பிற்குரிய திருப்பணிச்செம்மல் கோமலையா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இன்றைய குரு பூஜை திருநாளை நினைவூட்டுகிற வகையில் மிக அருமையாக அந்த நொடித்தான் மலை பதிகத்தை விண்ணப்பம் செய்த சிவத்திருமதி பசலையம்மாள் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிற நம்முடைய மயிலை சைவ சித்தாந்த சபையினுடைய அமைப்பாளரும் மயிலாடுதுறை திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மையத்தின் மயிலாடுதுறை அமைப்பாளருமாகிய திருவாளர் செல்வம் அவர்களை வணங்கிக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கு பற்றி இருக்கிற மயிலை சைவ சித்தாந்த சபை, கோமல் ஓம் நமச்சிவாய அறக்கட்டளை, இடைமருதீசம் சாத்திர குழு ஆகிய அமைப்புகளை சார்ந்த அமைப்பாளர்கள், அன்பர்கள் ஆகிய அனைவருடைய திருவடிகளையும் பணிந்து வணங்கி இன்றைய திருத்தொண்டர புராண சிந்தனையை நாம் தொடங்குவோம். திருத்தொண்டர் புராண சிந்தனை ஆகிய இன்றைய சிந்தனையில் இடம்பெற இருக்கிற முருகநாயனாருடைய சிந்தனையை தொடங்குவதற்கு முன்பாக இன்றைய குரு பூஜை திருநாளில் நாம் வணங்கி மகிழ்கிற, போற்றி மகிழ்கிற, வாழ்த்தி மகிழ்கிற நம்பியாரூராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அவருடைய தோழனாக சேரமான் பெருமாள் நாயனார் ஆகிய இருவரும் இன்று ஆடிச்சுவாரியில் கையிலே சென்றடைந்த நாள். இந்த வரலாறு முழுவதையும் இப்பொழுது நாம் பேசுவோமானால் பல நாட்களாகும். ஏனென்றால் இந்த பெரிய புராணம் என்னும் நூலினுடைய காப்பிய தலைவர் தான் நம்பியாரூரர். கையிலே ஆளாள சுந்தரராக இருந்தாலும் இங்கே அவர் திருநாவலூரிலே சடையானாருக்கும் இசைஞானியாருக்கும் அவதரித்த பொழுது, மகனாக அவதரித்த பொழுது அவர் திரு நம்பியாரூரன் என்னும் பெயரைத்தான் தாங்கினார். எனவே பெரிய புராணம் முழுவதிலும் அவர் நம்பியாரூரர் என்றுதான் குறிப்பிடப்படுவார். ஆரூரர் என்றும் நம்பியாரூரர். எப்படி நம்முடைய பெருமான் முதல் நடு இறுதியுமானா என்று அவரை நாம் குறிப்பிடுவோமோ, அதை போல நம்பியாரூரர் பெரிய புராணத்தினுடைய முதல் நடு இறுதி ஆகிய எல்லா பகுதிகளிலும் இடம்பெற்றிருக்கிற ஒப்பற்ற காவிய தலைவர். நம்பியாரூருடைய வரலாறை நாம் எங்கு பார்க்கலாம் என்றால், திருமலை சருக்கத்திலே தொடங்கி தடுத்தாட்கொண்ட புராணம், பிறகு கடல்மிண்ட நாயனார் புராணம், பெருமிடலை குறும்பருடைய வரலாறு, ஏர்கோன் கலிக்காம நாயனாருடைய வரலாறு, சோமாசிமார நாயனாருடைய வரலாறு, கிளறிற்றறிவார் நாயனார் புராணம், கோட்புலியாருடைய வரலாறு, சடையனார் இசைஞானியார் ஆகியோருடைய வரலாறு, நிறைவாக வெள்ளானை சருக்கம் வரை நம்முடைய, நான் முன்பே சொன்னது போல முந்தியும் நடு இறுதியும் மானாய் என்பது போல தொடக்கத்திலிருந்து வெள்ளானை சருக்கம் வரை பறந்துபட்டு விளங்குகிற காப்பிய தலைவர் தான் நம்முடைய நம்பியாரூரர். ஒரு பெருங்காப்பியத்திற்கு என்ன இலக்கணங்கள் எல்லாம் அமைய வேண்டுமோ அவ்வளவும் பொருந்தி இருக்கிற ஒரு அற்புதமான காப்பியம்தான் நம்முடைய திருத்தொண்டர் புராணம் என்னும் பெருங்காப்பியம், பெரிய புராணம். இது எப்படி இந்த பெருங்காப்பியம் என்னும் இலக்கணத்திற்கு மிக பொருத்தமாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் பிரிதொரு நாள் சிந்திக்கலாம். ஏனென்றால் இன்று அது நம்முடைய பணி இல்லை. இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றியும் சேரமான் பெருமாள் நாயனாரை பற்றியும்
சிறிது சிந்தித்து விட்டு நம்முடைய நாயனார் வரலாற்றில் முருகநாயனாருக்கு நாம் செல்லலாம். காப்பிய நாயகனாக விளங்குகிற இவருடைய வரலாற்றை தெய்வ சேக்கிழார் எப்படி தொடங்குகிறார் என்றால், பெரிய நாடக உத்தி இன்றைய நாடக உலகத்திலேயும் திரைப்பட உலகத்திலேயும் கடைசி நிகழ்ச்சியை காட்டி, அந்த கடைசி நிகழ்ச்சியிலிருந்து அந்த நாயகனோ நாயகியோ அல்லது அந்த கதை மாந்தரோ முன்னாலே நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே வருவது போல அமைப்பது இன்றைய திரையுலக நாடக உலக வழக்கம். இது ஒரு பெரிய இலக்கிய உத்தி. இந்த உத்தியைத்தான் கையாளுகிறார் நம்முடைய தெய்வ சேக்கிழார். திருமலையின் அடியிலே, திருமலை என்பது கைலாயமலை, அந்த அடி வாரத்திலே உபமன்ய முனிவர் யோகிகளும் முனிவர்களும் சூழ்ந்திருக்க அவர்களிடம் பலவற்றை உரையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் 1000 சூரிய ஒளி போன்று ஒரு ஒளி மேலே செல்ல, அவரை அந்த ஒளியை நம்முடைய உபமன்ய முனிவர் வணங்குவதும், சூழ இருக்கிற யோகிகளும் முனிவர்களும் அவ்வாறு நீங்கள் சம்புவை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டீர்களே, வணங்குவதற்குரிய காரணம் என்ன, அவர் யார் என்ற வினாவில் அந்த வினாவுக்கு விடை தருகிற வகையில் கையிலையில் ஆளாள சுந்தரராக இருந்தவர் இங்கே அவதரித்ததிலிருந்து அங்கிருந்த அந்த மகளிர் இருவர் அணிந்ததையும் கமலினியும் இங்கே மண்ணுலகில் பிறந்தது வரை தொடர்ச்சியாக அந்த வரலாறை சொல்லி வெள்ளானை சருக்கத்தில் நிறைவு செய்து மீண்டும் கைலைக்கு அவர்கள் செல்கிற காட்சியை காட்டி, அப்படி கைலைக்கு செல்கிற அந்த பேரொழிதான் என்ற புராணத்தை நிறைவு செய்வார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காப்பியம் நாம் இன்று சிந்திக்கிற இது பெரிய புராணம். அதுல நம்பியாரூரை பற்றி சிந்திக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய நேரமாகும், சந்தேகம் இல்லை. ஏனென்றால் நம்முடைய இணையதளத்தில் இருக்கிற பல அமைப்புகளும் நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனமும் கடந்த 2ஆம் தேதியிலிருந்து, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து இன்று வரை அறிஞர் பெருமக்கள் பலரை கொண்டு நம்பியாரூருடைய வரலாற்றை பல கோணங்களிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு ஒவ்வொருவரும் 1.5 மணி நேரம் அளவுக்கு சிந்திக்கிறார்கள் என்றால் எவ்வளவு விஷயம் இருக்கும். எனவே அவற்றையெல்லாம் நம்மாலே முழுமையாக இங்கு நாம் பார்ப்பதற்கு நேரமில்லை என்று சொல்லி, நம்பியாரூருடைய வரலாற்றை 2 பாடல்கள் வழியாக நம்முடைய சந்தானாச்சாரியர்களில் ஒருவராக விளங்குகிற உமாபதி சிவாச்சாரியார் திருத்தொண்டர் புராண பயன் அல்லது திருத்தொண்டர் புராண சாரம் என்று அவரால் இயற்றப்பட்ட நூலிலே சுந்தரமூர் சுவாமிகளை பற்றி, நம்பியாரூரை பற்றி பாடியிருக்கிற அந்த 2 பாடல்கள் அவருடைய வரலாறு முழுமையும் தெரிவிக்கிற பாடல்களாக அமைந்திருக்கின்றன. அந்த பாடலை பார்த்துவிட்டு அதை போல சேரமான் பெருமாள் நாயனாரையும் பார்த்துவிட்டு நாம் நம்முடைய பெரிய புராண சிந்தனைக்குள் செல்லலாம். உமாவதி சிவாச்சாரியார் பாடுகிறார், தன் கையிலை அது நீங்கி, அதாவது ஆளாள சுந்தரராக அங்கே இருந்த ஆளாள சுந்தரர் அணுக்க தொண்டராக இருந்தவர் தன் கையிலை அது நீங்கி, எதனாலே காரணம் என்பதெல்லாம் தெரியும். நீ தென் திசையில் தோன்றி அம்மாதரோடு காதல் இன்பம் கலந்து அணைக என்று பெருமான் சொன்னார் அல்லவா. அதனாலே தன் கையிலை, குளிர்ந்த கையிலை மலையிலிருந்து நீங்கி நாவலூர் வாழ், திருநாவலூர் என்னும் ஊரிலே வாழ்ந்த சைவனாராகிய சடையனாருக்கு தனையராக பிறந்தார். பிறகு மண் புகழ் அருள் துறையான் ஓலை காட்டி மனம் விளக்க, சடகவி சிவாச்சாரியாருடைய மகளை மணந்து கொள்ள செல்கிற பொழுது அந்த புத்தூருக்கு பெருமான் முதிய அந்தணர் கோலத்திலே சென்று அந்த அருள்துறை பெருமான் ஓலை காட்டி மனம் விலக்கி அவரை தடுத்தாட்கொண்டு, அதோடு மட்டுமல்லாமல் வண்டொண்டர் என்னும் நாமமும் சூட்டி விளங்க, அதன் பின்னாலே அந்த வந்தொடராகிய நம்பியாரூர் பல தலங்களையும் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற நோக்கில்படி வடதிசை நோக்கி வர, தென் திசை நோக்கி வர முதலில் அதிகை சேர்ந்தார். திருவதிகையில் தெரியும் உங்களுக்கு, அங்கே நாவுக்கரச பெருமான் கைத்தொண்டு செய்த இடம் என்பதனால அங்கே தங்காமல் சித்தவட மடத்திலே தங்கியிருக்க, அங்கே நண்பினுடன் அருள் கூறிய பெருமான் திருவிடையை சூட்டுகிறார்.
அந்த செய்தியை சொல்லுகிறார். அவ்வாறு சூட்டியவுடன் ஆரூர் மேவி, அதுக்கிடையில நிறைய செய்திகள் இருக்கின்றன. தில்லைக்கு வருகிறார். 5 பேர் அறிவும் கண்களை கொள்ள அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுவிட வேண்டும். நேராக நண்பினுடன் அங்கே அருள் புரிகிறார். சித்தவட மடத்திலே திருவடி சூட்டியதற்கு பின் நம்பியாரூரர் ஆரூர் மேவி திருவாரூருக்கு வந்து நலங்கிளரும் பறவை தோல் நயந்து வைகி பறவையாரை திருமணம் செய்து கொண்டு அங்கே மகிழ்ச்சியோடு தங்கியிருந்து திண்குலவும் விரல் மிண்டர் திரள் கண்டேத்தும். நமக்கெல்லாம் தெரியும், விரல் மிண்டரும் ஒரு துணை காரணமாக இருந்தார் திருத்தொண்ட தொகை தருவதற்கு. இந்த தேவாசிரிய மண்டபத்திலே அமர்ந்திருக்கிற இந்த அடியார்களுக்கெல்லாம் நான் என்று அடியேனாவேனோ என்ற எண்ணத்தோடு உள்ளே சென்று கொண்டிருக்கிற நம்பி ஆரூரரை நம்மையெல்லாம் வணங்காமல் செல்கின்றான் இந்த ஆரூரன், எனவே நமக்கு பிறகு என்றும் அப்பொழுது நம்பியாரூரருக்கு காட்சி கொடுத்த தியாகேச பெருமானை அவரையும் நமக்கு புறகு என்றும் புறகுதட்டென்று தள்ளிய அந்த விரல் மீண்டர் திருத்தொண்ட தொகை தோன்றுவதற்கு அவரும் ஒரு காரணமாக இருந்தார் அல்லவா? அவ்வாறு விரன்மிண்டர் திரள் கண்டு ஏத்தும் திருத்தொண்ட தொகை அருளால் செப்பினாரே. பிள்ளைவாழ் வந்தனரம் அடியாருக்கும் அடியன் என்று பெருமான் அடியெடுத்து கொடுக்க அந்த திருத்தொண்ட தொகையை நம்பியாரூரர் அங்கே சொன்னார். அடுத்து திருவாரூரிலே பறவையாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது செப்பலரும் செப்ப அரும் குண்டையூர் நெல் அழைத்து, குண்டையூர்களாரிடம் நெல் பெற்றார். குண்டையூர் செல்ல நெல்லு பெற்றேன், ஆளிலே எம்பெருமான் அவை அட்டித்தரப்படியே என்று பெருமானை வேண்டிக் கொள்ள பெருமான் அவற்றையெல்லாம் பூதகணங்களை வைத்து கொண்டு வந்து சேர்த்தார். அந்த செய்தியை சொல்கிறார். நெல் அழைத்து திருப்புகலூர் செங்கல் செழும் பொன்னா செய்து. மீண்டும் ஒரு பங்குனி உத்தர திருநாள் அந்த பொழுது பறவையார் அடியார்களுக்கு அமுதூட்ட பொருள் வேண்டிய பொழுது திருப்புகலூரிலே சென்று அங்கே தலையில் வைத்து தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது செங்கல் எல்லாம் பொன்கற்களாக மாற அந்த செழும் பொன்னாக செய்து தப்பில் முதுகுன்றர் தரும் பொருள் ஆற்றிட்டு தடத்தெடுத்து திருமுதுகுன்றத்திலே விருத்தாச்சலத்திலே பெருமானை வேண்டி 10,000 பொன் பெற்றாரே, அந்த பொன்னையெல்லாம் மணிமுத்தாரிலே போட்டு கமலாலய குளத்திலே எடுத்து ஆறூடு வீரி திருவையாருக்கு போகிற பொழுது ஆற்றிலே வெள்ளம் வர சேரமான் பெருமாள் நாயனாரும் இவரும் நிற்க, அப்பொழுது இவர் இங்கிருந்து அழைக்க பெருமான் அங்கிருந்து கோலமிட்டு அழைக்க இடையிலே ஆறு அப்படியே நின்று போக மலை போல் வெள்ளம் நிற்க இடையே நடந்து சென்றார்கள் அல்லவா? அதை சொல்லுகிறார். ஆறூடு வீரி நிறைவாக உரு முதலை சிறு மதலை உமழ நல்கி. அவிநாசியிலே புக்கொழியூர் திருப்புக்கொழியூர் அவிநாசியிலே முதலை பாலலை உண்டுகிறதல்லவா, அவனை உமிழ நல்கி மீண்டும் அந்த பிள்ளை எந்த வளர்ச்சி அடைந்திருக்குமோ அந்த வளர்ச்சியோடு உமிழ நல்கி மெய் பெரிய களறி ஏறி பின்னாலே இந்த நொடித்தான் மலை பதிகத்தை அம்மையார் பாடினார்களே, அதுபோல தானனை முன்படைத்தான் என்று அந்த பதிகத்தை பாடிக்கொண்டே எங்கிருந்து அஞ்சை களத்திலிருந்து ஏறி அருளால் பெருமானுடைய அருளாலே தான் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகிறது. சேர வேந்தருடன் வடகையிலே மேவினாரே, சேரமான் பெருமாளோடு சேர்ந்து வடகையிலே மேவினார் என்பது அவருடைய வரலாற்றினுடைய மிகச் சுருக்கமாக 2 பாடல்களில் உமாபதி சிவாச்சாரியார் பாடி காட்டுகிறார். நம்முடைய நம்பியாரூரர் வாழ்க்கை வரலாறு எல்லாம் பல கோணங்களில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் மிக அருமையாக பித்தா பிறைசூடி என்று பெருமானாலேயே அருளப் பெற்ற வார்த்தையை கொண்டுத்தான் பாடுகிறார். அவர் பாடுகிற தேவாரமாக இருந்தாலும் திருத்தொண்ட தொகையாக இருந்தாலும் பெருமான் தான் அடியெடுத்து கொடுத்தார் என்பதை நாம் அறிவோம். நான் உங்களை எவ்வாறு பாடு என்று கேட்க, பித்தா என்று அழைத்தாய், எனவே பித்தா என்றே பாடு, பித்தனை என்று அழைத்தாயே பித்தா என்று பாடி என்று பெருமான் அருள்வாக்கு தர பித்தா பிறைசூடி என்று பாடத் தொடங்கினார். அவ்வாறு பாடத் தொடங்கி நொடித்தான் மலை உத்தமனே என்று முடிகிறவரை ஜெயிசை இந்தமிழால் இசை தேத்திய பத்திவையும் ஆழி கடல் அறையா அஞ்சையப்பர் கருவிப்பதே என்று பாடிக்கொண்டே செல்கிற பொழுது கடலரசாகிய வர்ணனை அழைத்து இதை கொண்டு போய் அஞ்சையப்பரிடம் சேர்த்து விடுவாயாக என்று அங்கே பாடிய பதிகம் நமக்கு இங்கே மண்ணுலகத்திற்கு வந்து சேர்ந்தது. 100 பதிகங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. எத்தனை ஆயிரம் பதிகங்கள் பாடினார் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது ஒரு பதிகம் சொல்லுகிறார்கள், திருநாகை காரோணம் என்ற ஒரு பதிகம் கிடைத்தது, 101 பதிகம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். என்றாலும் அவர் பல ஆயிரம் பதிகங்களை பாட நமக்கு கிடைத்திருப்பதோ வெறும் 101 பதிகங்கள் தான் என்று சொல்லி இந்த அளவில் நாம்
சுந்தரமுசாமிகள் ஆகிய அந்த நம்பியாருடைய வரலாற்றை நிறைவு செய்து கொண்டு, அவருடைய வரலாறு என்பது மிகப்பெரிய வரலாறு என்று நாம் அறிவோம். பெருமானே தன்னை தோழராக தந்தார். அவ்வாறு தோழமை தந்ததோடு மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் அவருடைய துரிசுகளை எல்லாம் பொறுத்து கொண்டார் என்று அகச்சான்றாக பல இடங்களிலே பார்க்கிறோம். சுந்தரமூர்சாமிகள் பாடலில் இருக்கிற அகச்சான்றுகள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் குறிப்பிடுகிற அகச்சான்றுகளாக விளங்குவதை நாம் பார்க்க முடியும். அந்த பெருமானையே ஒரு முறை அல்ல, இருமுறை தன்னுடைய காதலியாராகிய தன்னுடைய துணைவியாராகிய பறவையார் இல்லத்திற்கு தூது விட்டார். இவர் விடுவதற்கு முன்பாக பெருமானே விரும்பி, நான் போய் தூது சென்று உன்னை இணைத்து வைக்கிறேன், அவருடைய புலவியை நீக்குகிறேன் என்று 2 முறை சென்று வந்தார் என்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இதனாலேயேதான் ஏர்கோன் கலிக்காம நாயனார் நம்பியாரூருடன் வெறுப்பு கொண்டிருந்தார் என்பதையும் பார்க்கிறோம். அது வேறு ஒரு பெரிய வரலாறு. இப்படிப்பட்ட அற்புதமான வரலாறுக்கு சொந்தக்காரராய் சுந்தரமூர்சாமிகள் இன்றைய ஆடிச்சுவாதியிலே அந்த திருக்கையிலே வட திருக்கையிலேயே சேரமான் பெருமாளோடு சென்று ஏறினார் என்பதை நினைவு கூர்ந்து அவருடைய திருவடிகளை போற்றி வணங்குவோமாக. அவரோடு இன்னொருவர் அவர் வடகையிலுக்கு ஏகிறார் என்பதை அறிந்தவுடன் மிக விரைவாக வெளியே வந்து, அரண்மனையிலிருந்து வெளியே வந்து தன்னுடைய குதிரையை அதனுடைய செவியில் இட்டமாம் சிவம் மந்திரம் ஓத அந்த குதிரை மிக விரைந்து சென்று அந்த யானையை பலம் வந்து முன்னின்றது என்றெல்லாம் அவருடைய வரலாறு தொடர்கிறது. அந்த சேரமான் பெருமாள் நாயனார் எப்படிப்பட்ட சிறப்புகளை உடையவர் என்றால், நாளோறும் திருச்சிலம்போசையை கேட்கின்ற பெரும் பேறு பெற்றவர். அவருடைய வரலாற்றையும் திருத்தொண்டர் புராண சாரத்தின் வழியாக ஒரே ஒரு பாடல் வழியாக நாம் பார்த்து விடுவோம். அந்த சேரமான் பெருமாள் நாயனார் மாக்கோதையார் என்னும் இயற்பெயரை உடையவர். அவர் விரும்பி அரச பதவியை ஏற்கவில்லை. பெருமாக்கோதையாராகிய அவர் பெருமான் அருளாலே ஆட்சி பொறுப்பு ஏற்கிற பொழுது தன்னாலே ஆளப்படுகிற பகுதியில் வாழ்கிற எல்லா உயிர்களுடைய குறைகளையும் தான் தெரிந்து கொண்டு அவற்றை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதனாலே எல்லா உயிர்களும் பேசுகிற மொழியெல்லாம் எனக்கு தெரிய வேண்டும் என்று பெருமானை வேண்டிக் கொள்ள, பெருமானும் அவ்வாறே வரம் வழங்க, யாவும் யாரும் கழறினவும் அறிகின்ற, யாவும் என்பது அகரின உயிர்கள், யாரும் என்பது உயர்நிலை உயிர்கள் ஆக எல்லா உயிர்களும் தங்களுடைய குறைகளை சொல்லிக் கொள்கிற பொழுது அவற்றை உணர்ந்து செயல்படுத்துகிற அளவுக்கு உணர்ந்து கழறிற்று அறிவார். கழறுதல் என்றால் சொல்லுதல் என்பது பொருள், கழறிற்று என்றால் சொல்லியவற்றை என்பது பொருள். கழறிற்று அறிவார். சேரமான் மாக்கோதையாராக இருந்தவர். அவர் சேரமான் பெருமாள் நாயனாராக பதவியேற்றார். பிறகு யாவும் யாரும் சொல்லுகின்ற எல்லாவற்றையும் உணர்ந்து அவற்றினுடைய குறைபாடுகளை தீர்க்கின்ற மலராக விளங்கியமையினாலே கழறிற்று அறிவார் என்னும் திருப்பெயரும் கொண்டார். அவர் நம்பியாரூருக்கு தோழரானார். பெருமான் தம்மை தோழனாக தந்தனம் என்று அவருக்கு தர, பிறகு சேரமான் தோழராக இவரானார் என்று அந்த வரலாறு 2 வரலாறும் தொடர்ந்து செல்கிறது. அவர்களுடைய நிலையும் இறுதி வரை திருக்கையிலை வரை தொடர்கிறது என்று நாம் அறிவோம். அந்த சேரமான் பெருமாள் நாயனாரை பற்றி ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். சேரமான் பெருமாள் நாயனாரை பற்றி பலரும் அறிந்திருக்கவில்லை என்று ஒரு வருத்தமான செய்தியை குறிப்பிட்டார்கள். உண்மைதான். எப்படி 11ஆம் திருமுறை அறியப்படாமல் இருக்கிறதோ அதை போல சேரமான் பெருமாள் நாயனாருடைய வரலாறு அறியப்படாமல் தான் இருக்கிறது, பெரிய புராணம் படிக்கிறவர்களை தவிர. அந்த சேரமான் பெருமாள் நாயனார் அற்புதமான 3 நூல்களை நமக்கு தந்திருக்கிறார். பொன்வண்ணத்து அந்தாதி என்ற ஒரு நூலும், அந்தாதி தொடையமைய 100 பாடல்கள் அமைந்திருக்கிற பொன்வண்ணம் என்று தொடங்குவதனாலே பொன்வண்ணத்து அந்தாதி என்னும் பெயரையுடைய ஒரு நூலையும், திருவாரூர் மும்மணிக்கோவை, நிறைய மும்மணிக்கோவைகளை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். திருவிடைமருதூர் மும்மணிக்கோவை பார்த்திருக்கிறோம். கழுமல மும்மணிக்கோவை பயின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய மும்மணிக்கோவைகள் 11ஆம் திருமுறையில் மட்டுமே 7 மும்மணிக்கோவைகள் இருக்கின்றன என்று நாம் முன்பே சிந்தித்திருக்கிறோம். அதிலே ஒன்றுதான் திருவாரூர் மும்மணிக்கோவை. அதுவும் 11ஆம் திருமுறையில் தான் இருக்கிறது. மும்மணிக்கோவை சிந்திக்கிற வரிசையிலே நமக்கு அதுவும் வரும் என்பதை சொல்லி, இன்னொரு நிறைவான ஒரு நூல் திருக்கைலாய ஞான உலா, ஆதி உலா என்று சொல்லப்படுகிற திருக்கைலாய ஞான உலா
உலா என்பதற்கு முதல் இலக்கியமாக திகழ்வது அந்த ஞான உலாதான். ஆதி உலா என்று சொல்லப்படுகிற முதலிலே தோன்றிய உலா. 96 வகை பிரபந்தங்களிலே உலா என்பது ஒன்று. அந்த உலா வகையிலே ஆதி இலக்கியம் என்று சொல்லப்படுகிற திரு கைலாய ஞான உலா என்ற ஒரு நூலை பெருமானுக்கு முன்னாலே அரங்கேற்றினார். 2 சிறப்பை பார்க்க வேண்டும். நம்பியாரூரர் தானனே முன்படைத்தான் என்ற நொடித்தான் மலை பதிகத்தை பாடிக்கொண்டே சென்றார். சென்ற அந்த பதிகத்தை ஆழிகடலறையா அஞ்சையப்பருக்கு அறிவிப்பதே என்று அஞ்சையப்பருக்கு அறிவிக்க வர்ணனிடம் கொடுத்தனுப்பினார். அதே போல இவர் அங்கே உனக்கு அழைப்பு இல்லையே, நீ எவ்வாறு வந்தாய் என்று பெருமான் வினவ, அந்த அருள் வெள்ளம் ஈர்க்க நான் வந்து சேர்ந்தேன் என்று அவர் சொல்ல, அதோடு மட்டுமல்லாமல் ஒரு வேண்டுகோளும் வைக்க, நான் உலாப்புறம் பாடி வந்தேன், படிப்பதற்கு எனக்கு அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள பெருமானே அருளுகிறார். அந்த திருவுலாவை, திருக்கைலாய ஞான உலாவை பெருமானுக்கு முன்பாக அரங்கேற்றுகிற ஒரு பெரிய பேரு, பெரிய வாய்ப்பு சேரமான் பெருமாள் நாயனாராகிய களரிட்டறிவாருக்கு கிடைத்தது. அதிலே ஒரு மிகச்சிறந்த குறிப்பு என்ன என்றால், இந்த உலாவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். பாட்டுடை தலைவன் வீதி உலா வருகிற பொழுது ஏழ்வருவ மங்கையர், பேரை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரளம்பெண் என்று சொல்லப்படுகிற ஏழ்வருவ மங்கையரும் உலா வருகின்ற தலைவனை பார்த்து காதல் கொள்வதாக பாடுவது அந்த நூலினுடைய அமைப்பு. அவ்வாறு திருக்கைலாய ஞான உலா தான் முதல் உலா. அப்படிப்பட்ட ஒரு உலாவை பெருமானுக்கு முன்பாக அரங்கேற்றுகிறார் நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார். மிகச்சிறந்த குறிப்பு ஒன்றதிலே நான் சொல்லுகிறேன். மிக அருமையான நூல், படித்தால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மிக எளிமையானவும் அருமையான நூல் ஞான உலா. அந்த திருக்கைலாய ஞான உலாவில் வள்ளுவர் பேராசான் இயற்றிய 2 குறட்பாக்கள் இருக்கின்றன. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உத்தரியும் ஐம்பலும் ஒன்றொடி கண்ணே உள என்ற குறட்பாவும், இல்லாரை எல்லாரும் வெள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு என்ற ஒரு குறட்பாவும் அந்த திருக்கைலாய ஞான உலாவில், அது 197 கண்ணிகளை உடைய, 2 அடிகளுக்கு ஒரு கண்ணியின் பேர், 197 கண்ணிகளை உடைய ஒரு அற்புதமான நூல் அந்த திருக்கைலாய ஞான உலா. அந்த திருக்கைலாய ஞான உலாவில் 2 குறட்பாக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. கண்டு கேட்டு உண்டு வித்து தரியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள என்ற அந்த பாடலும், இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு என்ற குறட்பாவும் அந்த ஞான உலாவில் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த இடம்பெற்றிருப்பதை மட்டும் நான் சிறப்பென்று சொல்லவில்லை. கைலையிலே நம்முடைய பெருமானுக்கு முன்பாக படிக்கப்பட்ட நூலில், அரங்கேற்றப்பட்ட நூலில் 2 திருக்குறள்கள் பெருமானுக்கு முன்பாகவே அரங்கேற்றம் ஆயிருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு அருமையான நூல் திருக்குறள், எப்படிப்பட்ட ஒரு அருமையான சைவ சித்தாந்த கோட்பாடுகளை எல்லாம் அடங்கியிருக்கிறது என்பதையெல்லாம் இங்கே நம்முடைய அரங்கத்திலே இருக்கிற அனைவரும் சித்தாந்தம் படிக்கின்றவர்களாக இருப்பதனாலே திருக்குறளில் சைவ சித்தாந்தம் என்பது பற்றியெல்லாம் அறிந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூலை திருக்கைலாய ஞான உலாவில் அதை அரங்கேற்றுகிற பொழுது நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார் அங்கே அரங்கேற்றுகிறார் பொழுது திருக்குறளுக்கு ஒரு மாபெரும் பெருமை. இப்படிப்பட்ட பெருமைகள் பலவற்றுக்கு சொந்தக்காரர் அந்த சேரமான் பெருமாள் நாயனார். அவரை பற்றி நம்முடைய உமாவதி சிவனார் என்ன சொல்கிறார் என்பதை பார்த்துவிட்டு நாம் இன்றைய வகுப்பை இதை நிறைவு செய்து கொள்ளலாம். காவலர் மகோதயார். மகோதய என்பதுதான் அங்கே அந்த கொடுங்கோளூர், அங்கே சேரமான் என்னும் மன்னனாக மாறுகிறார். அது காவலர் மகோதயார். கொடுங்கோளூர் கோ, கொடுங்கோளூருக்கு அரசனாக இருந்தார். கொடுங்கோளூர் கோ களறியவை அறிந்த கோ, யாவும் யாரும் சொல்லியவற்றையெல்லாம் அறிந்த அரசன். கோ கோ என்றால் அரசன், அரசன் என்பது பொருள். களறியவை அறிந்த கோ சிலம்போசை கருத்தார், சிலம்பு ஓசை கருத்தார். ஒவ்வொரு நாளும் சிவபூஜை செய்து முடிக்கின்ற பொழுது பெருமானுடைய திருச்சிலம்பு ஓசையை கேட்கின்ற கருத்தை உடையவர். நாவலர்கோன் நண்பர், நம்முடைய நம்பியாரூர் ஆகிய நாவலர்கோனுக்கு நண்பர். அடிச்சேரன் என்றே நவிந்து வரும் வண்ணானை வரலாறு உங்களுக்கு தெரியும். ஒரு வண்ணான் உவர் மண்ணை தன்னுடைய தலையில் சுமந்து வருகிற பொழுது மழை ஒழிய
மழையில் நனைந்த ஓர் மண்ணெல்லாம் அவன் மீது படிய அது திருநீர் பூசிய கோலத்தோடு அவன் காட்சியளிக்க அவன் எதிரே வருகிற பொழுது இந்த சேரமான் பெருமாள் நாயனார் யானை மீது இருந்து கீழே இறங்கி அவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கினார். அப்பொழுது அவன் சொல்கிறான், என்ன நினைத்தீர்கள்? நான் அடிச்சேரன், அடி வண்ணான் என்கிறான். அப்பொழுது இவர் சொல்கிறார், நான் அடிச்சேரன் என்று சொல்லி வருந்தாதியகும் பாரவேடம் நினைப்பித்தீர் வருந்தாதியகும் அன்பு வேடம் அன்பு வடிவமாகிய திருநீற்று கோலத்தை எனக்கு நினைவுபடுத்தினீர்கள். எனவே நீங்கள் வருந்த வேண்டாம், செல்லுங்கள் என்று சொல்லுகிற செய்தி இங்கே சொல்லுகிறார். அடிச்சேரன் என்றே நவிந்து வரும் வண்ணானை நயந்த கோ பாவலர் கோ, நல்ல பாவலர்களுக்கெல்லாம் அரசராக திகழ்ந்தவர். அதான் 3 நூல்களை எழுதியவர். பொன்வண்ண தந்தாதியையும் திருவாரூர் மும்மணி கோவையையும் திருக்கைலாய ஞானவுலா என்ற ஒரு அருமையான நூலையும் எழுதியவராலே பாவலர் கோ பாணபத்திரனால் வாய்ந்த பரமர் திருமுகம் வாங்கி பணிந்தவர். பாணபத்திரர் போட்டு பெருமான் ஒரு திருமுகம், ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பினார். மதிபலி முரிசை மாடக்கூடல் என்று எல்லாருக்கும் தெரிந்த 11ஆம் திருமுறையிலே முதல் பாடலே அதுதான். ஆலவாய் பெருமான் பாணபத்திரர் பொருட்டு பாணபத்திரருக்கு பொருள் கொடுத்து உதவுவதற்காக சேரமான் பெருமாள் நாயனாருக்கு அனுப்பிய கடிதம். அந்த கடிதத்தை குறிப்பிடுகிறார். பாவலர்கோ பாணபத்திரனால் வாய்ந்த பரமர திருமுகம் வாங்கி, பாணபத்திரருக்காக பெருமான் கொடுத்த அந்த ஓலையை வாங்கி பணிகோ, பெருமான் என்ன சொன்னாரோ தன்போல் என்பால் அன்பன் மாண்பொருள் கொடுத்து வரவெடுப்பதுவே என்று சொன்னார் அல்லவா, அப்படி அந்த பணியை ஏற்றுக்கொண்ட கோ வெற்பின் மேவிய கோ, வெற்பின் மேவிய கோ கைலைக்கு இன்று ஆடிச்சுவாதி என்று நாவலர் பெருமானாகிய நம்பியாரூர் போகிற பொழுது இவரும் கைலைக்கு சென்றவர். கைலைக்கு மேவிய கோ ஆணைக்கு குதிரை வைத்த வீரர். ஆணை மேலே அவர் போக குதிரை மேலே இவர் போனார். எனவே ஆணைக்கு குதிரை வைத்த வீரர் கோ என்னையாளும் சேரர் கோவே, என்னை ஆளுகின்ற என்னை ஆட்கொள்ளுகின்ற. ஆகவே எல்லா உயிர்களும் நம்பியாரூரையும் சேரமான் பெருமாள் நாயனாரையும் வழிபாடு செய்வோமானால் நம்மையெல்லாம் இவர்கள் ஆட்கொள்வார்கள் என்பதை சந்தானாச்சாரியர்களில் ஒருவராக சித்தாந்த சாஸ்திரங்களையும் புராணங்களையும் மொழிபெயர்ப்பு நூல்களையும் ஆகிய எல்லாவற்றையும் தந்த தில்லைவாழ தவர்களில் ஒருவராக இருந்து ஒற்றவன்குடியிலே தனித்து வாழ்ந்து ஒரு வெத்தான் சாம்பானுக்கு கூட முத்தி கொடுத்த, அது கூட பெருமான் எழுதிய கடிதம்தான். பெருமான் 2 கடிதம் எழுதினார். ஒன்று உமாபதி சிவனாருக்கு, அதிலே இந்த வெத்தான் சாம்பானுக்கு முத்தி கொடுத்தல் முறை என்றும், பாணபத்திரர் பொருட்டாக சேரமான் பெருமாள் நாயனாருக்கும் கடிதம் எழுதினார். அந்த பாணபத்திரருக்காக தனக்கு எழுதிய அந்த ஓலையை வாங்கி பணித்த கோ, பணிகோ வெற்பின் மேவிய கோ ஆணைக்கு குதிரை வைத்த வீரர் கோ எனையாளும் சேரர் கோவே என்று இந்த சேரமான் பெருமாள் நாயனாரை நம்முடைய உமாபதி சிவனார் புகழ்கிறார். இப்படி 2 பேருடைய அருமையான குரு பூஜை திருநாள். அவர்களுடைய திருவடிகளை எல்லாம் நாம் போற்றி வணங்குவோமாக. நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் அருமையான ஒரு பாடலை பாடி இந்த சுந்தரமூர் சுவாமிகளை போற்றுவார். எப்படி போற்றுவார் என்றால், ஒரு மனத்தை சிதைவு செய்து வல் வழக்கு இட்டு ஆட்கொண்ட உவனை கொண்டே இருமணத்தை கொண்டருளி பணிகொண்ட வல்லாளன் எல்லாம் உய்ய பெருமணச்சீர் திருத்தொண்ட தொகை விரித்த பேரருளின் பெருமாள் என்றும் திருமணக்கோல பெருமாள் மறை பெருமாள் எமது குல தெய்வம் மாமால் என்று எனக்கு அவர்தான் குலதெய்வம் என்று நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் காஞ்சி புராணத்திலே குறிப்பிடுவார். ஒரு மனத்தை சிதைவு செய்தார் பெருமான். சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகளை மனம் புரிந்து கொள்ளாமல் தடுத்தார். அவ்வாறு தடுத்து ஆட்கொண்ட அவரை கொண்டே இருமணத்தை கொண்டு பறவையாரையும் சங்கிலியாரையும் மணந்து கொண்டு பணிகொண்ட வல்லாளன் பெருமானை பணிகொண்டார். நன்றாக தெரியும். சங்கிலியாருக்காக எத்தனை முறை அவருடைய கனவிலே தோன்றி இப்படி சத்தியம் வாங்கு, அங்கே போய் வாங்கு, இங்கே போய் வாங்க என்றெல்லாம் பணிகொண்டார். அதை போலவே இங்கேயும் பறவையாருக்கு 2 முறை தூது செல்ல செய்தார். இப்படி பணிகொண்ட வல்லாளன் எல்லாம் உய்ய பெருமை சீர் திருத்தொண்ட தொகை விரித்த, எல்லாம் உய்ய, எல்லாரும் மட்டுமல்ல எல்லாம் உய்ய
உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்பது போல எல்லாம் உய்ய பெருமணச்சீர் திருத்தொண்ட தொகை விரித்த திருத்தொண்ட தொகை என்னும் அற்புதமான நூலை விரித்து நமக்கு தந்த பேரருளின் பெருமாள் பேரருளாளர் இந்த நம்பியாரூரர். அவர் என்றும் திருமண கோல பெருமாள். நீங்க நால்வருடைய படத்தை பார்த்தீர்கள் என்றால் அவர் மட்டும்தான் திருமண கோலத்தோடு எப்பொழுதும் விளங்குவார். பெருமான் அளித்த அருள். நீ எப்பொழுதும் இந்த திருமண கோலம் கொண்டு விளங்குவாயாக என்று பெருமான் அளித்த அருளின்படி என்றும் திருமண கோலத்தோடு விளங்குகிற பெருமாள் அவர்தான் நம்முடைய குலதெய்வமாகும் என்று நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் காஞ்சி புராணத்திலே அவரை பற்றி அருமையாக குறிப்பிடுவார்கள் என்று சொல்லி இந்த 2 நாயன்மார்களுடைய வரலாற்றையும் சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த களமளித்த கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை அன்பர்களுக்கு என்னுடைய பணிந்த நன்றியை திருவடிகளில் சமர்ப்பித்து இன்றைய புராணத்துக்கு நாம் செல்வோம். இந்த 2 நாயன்மார்களையும் வணங்குவோம். இவர்களால் அருள் பெற்ற பெருமடலை குடும்பம் முதலானவர்களையும் நாயன்மார்கள் அத்தனை பேருடைய திருவடிகளும் நம்மை வாசநீக்கம் செய்து திருவருள் பேற்றில் கொண்டு சேர்க்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. திருநீலகண்ட குயவனாரில் தொடங்கி திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வரை தனியடியார்களாக இருப்பினும் தொகையடியார்களாக இருப்பினும் அவர்கள் எல்லாரும் நம்மால் தொடத்தக்க வணங்கத்தக்க போற்றத்தக்க அடியார நாயன்மார்கள் தான். அவர்களெல்லாம் எல்லோரும் நமக்கெல்லாம் சைவ பெருமக்கள் எல்லாருக்கும் குலதெய்வமாகத்தான் விளங்குகிறார்கள். அவர்களுடைய திருவடிகளை பற்றி கொள்வதே பெருமானுடைய திருவடியில் சென்று சேர்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாகும் என்று சொல்லி இந்த குரு பூஜை திருநாளில் நம்பியாரூராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவடிகளையும் அவருடைய நண்பராக விளங்கிய மிகச்சிறந்த புலவராக மிகச்சிறந்த மன்னராக மிகச்சிறந்த சிவனடியாராக மிகச்சிறந்த மலர் தோண்டு செய்கின்ற பெருமானாராக விளங்கிய சேரமான் பெருமாள் நாயனாருடைய திருவடிகளையும் வணங்கி போற்றி பயன்பெறுவோமாக என்று சொல்லி இந்த நாயன்மாருடைய வரலாறை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நாம் முருகநாயனாருடைய வரலாற்றுக்கு செல்கிறோம். திருத்தொண்ட புராணத்திலே நாம் இப்பொழுது மும்மையால் உலகாண்ட சருக்கத்தின் 2வது நாயன்மாராக விளங்குகிற முருகநாயனாரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த நிலையில் நேற்று வரை 11 பாடல்கள் வரை பார்த்திருக்கிறோம். நேற்று நிறைவாக பார்த்த அந்த 11வது பாடலில் தள்ளும் முறைமை ஒழிந்திட இத்தகுதி ஒழுகும் மறையவர்தாம் தெள்ளும் மறைகள் முதலான ஞான செம்பன் வெள்ளத்தில் அள்ளி அகிலம் ஈன்றளித்த அம்மை முளைப்பால் உடங்குண்ட பிள்ளையார்க்கு நண்பருமாம் பெருமையுடையாராயினார் என்ற பாடலோடு நேற்று நாம் நிறைவு செய்தோம். அதாவது இந்த அறநூல்களாலும் அறநெஞ்சமுடைய சான்றோர்களாலும் விலக்கப்பட்ட தீயவற்றையெல்லாம் விலக்கி நல்ல தகுதி உடைய சரியை கிரியை யோகம் முதலான ஒழுக்கங்களில் ஒழுகுகின்ற மறையவராகிய இந்த முருகநாயனார் தெள்ளும் மறைகள் முதலான ஞானச்செம்பன் வெள்ளத்தில் இங்கே ஞானசம்பந்த பெருமானுடைய செய்தியை குறிப்பிடுகிறார். உண்மையை தெளிவிக்கின்ற மறைகள், அந்த மறைகள் முதலானவற்றையெல்லாம் அம்மையார் என்ன செய்கிறார்? சிவஞான தெள்ளுமுகமாக்கி தருகிறார். அதுதான் முதலான ஞான செம்பன் வெள்ளத்தில் செம்பன் வெள்ளத்திலே கறந்து கொடுக்கிறார். அந்த சிவஞான தெள்ளுமுகத்தை குழைத்து தருகிறார். அப்படி கொடுத்தது யார்? அள்ளி அகிலம் ஈன்றளித்த அம்மை. உலகமெல்லாவற்றையும் ஈன்று எல்லா உலகங்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் தாயாக திகழ்கின்ற அம்மை அள்ளி அளித்த அந்த திருமுலைப்பாலை உண்ட பிள்ளையாராகிய ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு நண்பரும் ஆகின்ற பெருமையுடையாராயினார் என்பதையெல்லாம் நேற்று பார்த்தோம். இந்த நண்பரும் என்பதில் இருக்கிற உண்மை கூட இறந்தது அழியச்ச உண்மை. அது எவற்றையெல்லாம் தழுவியது என்பதையெல்லாம் பற்றி நேற்று நாம் சிந்தித்து ஆகிவிட்டது. எனவே இப்பொழுது நாம் 12வது பாடலுக்கு செல்கிறோம்.
முருகநாயனார் புராணத்தினுடைய 12வது பாடல். அது இன்றைய சிந்தனைக்கு உரிய பாடல். அன்ன வடிவும் ஏனமுமாய் அறிவார் இருவர் அறியாமே மண்ணும் புகழூர் உறைவாரை வர்த்தமான ஈச்சரத்து நன்னர் மகிழ்ச்சி மனம் கொள்ள நாளும் பூசை வழுவாமே பண்ணும் பெருமை அஞ்செழுத்தும் பயின்றே பணிந்து பரவினார். எல்லா பாடலும் அரிசீராசிரி விருத்தம் தான் நம்ம முதல்ல பார்த்திருக்கிறோம். இந்த அறுதொழில் செய்கின்ற அந்தணர் இவர் 6 காலங்களுக்கும் உரிய மலர்களை தொடுத்து 6 வகையான கோவையாக, பிணையலாக, தொடையலாக, தாமமாக, இப்படி 6 வகையாக 6 இப்படி 6 வகையான மாலைகளை 6 காலங்களுக்கும் 6 காலங்களிலும் சாத்துவதற்கு 6 வகை மாலைகளை அறுதொழில் செய்கின்ற அந்தணராகிய முருகநாயனார் அமைத்துக் கொடுத்ததனாலே இந்த நூல் முழுவதையும், இவருடைய வரலாறு முழுவதையும் அரிசீராசிரி விருத்த பாக்களாகவே பாடினார் என்பதை நாம் முதல் வகுப்பிலேயே சிந்தித்தோம். அதுபோல பாருங்க, அன்ன வடிவும் ஏனமுமாய் அறிவார் இருவர் அறியாமே. அன்ன வடிவும் ஏனமுமாய், அன்னமாகி ஒருவர் மேலே பறந்தார் பிரமதேவன். ஏனமாகி பன்றியாகி, வெள்ளை பன்றியாகி பூமியை தோண்டிக் கொண்டே சென்றார் திருவடியை பார்ப்பதற்கு ஒருவர். அவ்வாறு அறியப்புக்க அந்த 2 பேராலும் அறிய முடியவில்லை. நாம் பல இடங்களிலே இந்த வரலாறை நாம் பார்த்திருக்கிறோம். அன்ன வடிவும் ஏனம், ஏனம்னா பன்றி, ஏனமுமாய் அறிவார் அறிய புகுந்த இருவர் திருமாலும் பிரமதேவனும் அறியாமே, அறியல. இந்த வரலாறு நீங்கள் முழுமையாக சுவைக்க வேண்டும் என்றால் நம்முடைய நாவுக்கரச பெருமானுடைய 5ஆம் திருமுறையில் லிங்க புராண திருக்குறுந்தொகை என்ற ஒரு பகுதி. அந்த லிங்க புராண திருக்குறுந்தொகையில இந்த பிரமதேவனும் திருமாலும் இவ்வளவு முயன்றும் ஏன் அவர்களாலே அறிய முடியவில்லை என்பதற்கான காரணத்தை எல்லாம் சொல்லிவிட்டு, எதை செய்தால், அது அவர் எதிர்மறையில சொல்லுவார், எதை செய்தால் நாம் அடைய முடியும் என்பதை உணர்த்துவார். லிங்க புராண திருக்குறுந்தொகை 5ஆம் திருமுறையிலே பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல அன்ன வடிவும் ஏனமுமாய் அறிவார் அறிய புக்கவர்கள், அவங்க அறிய புகுந்தார்கள். நான் திருமுடியை காண்பேன் என்றும் நான் திருவடியை காண்பேன் என்றும் அறிய புகுந்த இருவராகிய அந்த பிரமதேவனும் திருமாலும் அறியாமே, அறிய முடியும், அறிவார் அறியாமே, 2 பேரும் அறிய புகுந்தார்கள், அறிய முடியாமல் மண்ணும் புகழூர் உறைவாரை. புகழூர் என்பது அந்த நம்முடைய பொறுத்து பார்த்துட்டு இருக்கிறோம். மண்ணும் என்றால் நிலைபேர் உடையது. உயிர்கள் பிறவி வெப்பத்திலிருந்து குளிர்ச்சி அடைவதற்காக புகுகின்ற இடம். அப்போ உயிர்கள் எவ்வளவு அனாதியோ அவ்வளவு அனாதிதான பதியும். அப்போ அந்த பதியை சென்று அடைவதற்கு இந்த உயிர்கள் எவ்வளவு காலமாக முயன்றிருக்கும். பிறவி வெப்பத்தாலே உயிர்கள் வாடுகிற பொழுது அந்த வாட்டத்தை நீங்கி குளிர்ச்சி பெறுவதற்காக பெருமானிடம் புகழடைகிறார்கள். எனவே எப்படி பதிய அனாதியோ பசு அனாதி, அந்த அனாதியான பசு அனாதியான பதியை அடைவதற்கு புகுவதற்கு எவ்வளவு காலமாயிருக்கும், எவ்வளவு காலமா இருந்திருக்கும் என்று தொடங்கி நமக்கு தெரியாது. உயிர் எப்பொழுது தோன்றிட்டு தெரியாது. எனவே அவ்வளவு பழமையான ஊர். எனவே அது நிலை பேர் உடைய ஊர். அதான் மண்ணும் புகழூர் உடைவாரை. அப்படிப்பட்ட புகழூர் என்னும் திருத்தலத்தில் எழுந்தருள் பாலித்துக் கொண்டிருக்கிற வர்த்தமான ஈச்சரத்து திருப்புகலூருக்குள்ள 2 கோயில் இருக்கிறது, பாடல் பெற்ற திருத்தலங்கள். எப்படி திருவாரூர்ல பூங்கோயிலும் அறநெறியும் பாடல் பெற்ற தலமோ, திருமீயச்சூர்ல போய் பார்த்தோம்னா அங்கேயும் திருமீயச்சூரும் அங்கே இருக்கிற இளங்கோயிலும் பாடல் பெற்ற திருத்தலங்கள். இப்படி சில தலங்களிலே ஒரு திருக்கோயிலுக்குள் 2 பாடல் பெற்ற தலங்கள். அதுபோல இந்த வர்த்தமானீச்சரம் என்பது அக்னீஸ்வர கோயிலுக்கும் வடபால் அந்த கருவறைக்கும் பக்கத்திலேயே ஒரு வழி இருக்கும். அங்கே பார்த்தோம்னா சின்ன கோயிலா தான் இருக்கும், தனி கோயிலாக கூட இருக்காது. இதனுடைய சார்பு பகுதி தான்.
அங்கே முருகனை எதிரே பூத்தொண்டு செய்து கொண்டு வழங்கி கொண்டிருப்பது போல காட்சியோட ஒரு சிற்பமும் சிலையும் இருக்கும். அவர் வர்த்தமானீச்சரம். அந்த வர்த்தமானீச்சரத்தாருக்கு தான் 6 வகை மாலைகளை 6 காலங்களிலும் நம்முடைய பெருமான் நில பூ, நீர் பூ, கொடி பூ, கோட்டு பூ எல்லாவற்றையும் தெரிந்து வெவ்வேறு பூக்கோடைகளை அமைத்து தனி இடத்தில் அமர்ந்து கோப்பனவற்றை கோத்தும் இண்டை கட்டி தாமமாக்குவற்றை ஆக்கியும் தொடுப்பவற்றை தொடுத்தும் பிணைப்பவற்றை பிணைத்தும் கண்ணியாக்கியும் தந்தார் என்று நாம் முன்பே பார்த்திருக்கிறோம். அதான் இங்க மண்ணும் வர்த்தமானீச்சரத்து. வர்த்தமானம் ஈச்சரம். ஈச்சரம் என்றால் கோயில். பெருமான் எழுந்தருளின் இடத்துக்கு ஈச்சரம். தஞ்சை ராஜராஜேஸ்வரம், கங்கை கொண்ட சோழேஸ்வரம் என்று சொல்றோம் இல்லைங்களா? அப்ப அந்த ஈச்சரம் என்றால் திருக்கோயில் என்பது பொருள். ஈஸ்வரன் எழுந்தருளி இருக்கிற திருக்கோயில் என்பது பொருள். அப்போ இங்க வர்த்தமான் ஈச்சரம் என்றால் வர்த்தமான் என்னும் பெயருடைய பெருமான் எழுந்தருளி இருக்கிற ஈச்சரம். அங்கே நன்னர் மகிழ்ச்சி மனம் கொள்ள, நல்ல மகிழ்ச்சி மனமெல்லாம் நிறைந்திருக்க, நாளும் பூசை வழுவாமே. அதாங்க நாளும் பூசை என்றால் அந்த தைலதாரை பூசையை இன்று ஒரு நாளைக்கு செய்வது நாளைக்கு விட்டுறலாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. இன்றைக்கு நிலை அப்படித்தான் இருக்குது. செவ்வாய்க்கிழமை திருக்கோயில் போகலாமா, அல்லது வெள்ளிக்கிழமை போகலாமா, அல்லது வியாழக்கிழமை போகலாமா, அல்லது பிரதோஷம் போகலாமா, பௌர்ணமிக்கு போகலாமா என்றெல்லாம் நாட்களை வகுத்து வைத்துக் கொண்டு வழிபாடு செய்வது என்பது வேறு. ஆனால் இவர் நாளும் ஒவ்வொரு நாளும் பூசை வழுவாமே, வழிபாட்டை வழுவாமல் செய்கிறார். ஒவ்வொரு நாளும் நிலப்பூ, நீர்ப்பூ, கொடிப்பூ, கோட்டுப்பூ எல்லாவற்றையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். புலருங்காலை எழுந்து புனல் மூழ்கி ஒவ்வொரு நாளும் அந்த 4 வகை பூக்களையும் பறித்து தனித்தனி வெவ்வேறு பூங்கூடைகளில் அமைத்து தனி இடத்தில் இருந்து கோவைகளும் இண்டை தாமமும் கண்ணிகளும் மாலைகளும் தொடையல்களும் பிணையல்களும் ஆகியவற்றையெல்லாம் கட்டி உரிய காலங்களில் அவற்றை இந்த 6 காலம் எல்லாம் நேற்று நாம் சிந்தித்தோம். அப்படியெல்லாம் அனுப்பி எங்கே அனுப்பினார்? வர்த்தமானீச்சரத்தில் எழுந்தருளி இருக்கிற பெருமானுக்கு அனுப்புகிறார். வர்த்தமானீச்சரத்தில் இருக்கிற பெருமானை நல்ல மகிழ்ச்சியோடு அனுப்புகிறார். நன்னர் மகிழ்ச்சி. நன்னர் மகிழ்ச்சி மிக நல்ல மகிழ்ச்சி. மனம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. எந்த குறையும் இல்லை. எல்லா பூக்களும் நன்றாக கிடைத்தன. எல்லா பூக்களையும் நாம் இவ்வாறு 6 வகை தொடுத்திருக்கிறோம், 6 காலங்களில் நாம் அனுப்புகிறோம் என்று மிக்க மகிழ்ச்சி. நன்னர் மகிழ்ச்சி பொங்க, மகிழ்ச்சி மனமெல்லாம் நிறைந்திருக்க, நாளும் பூசை வழுவாமே. ஒரு நாள் கூட அந்த செயலிலிருந்து அவர் வழுவியதே கிடையாது, தவறியதே கிடையாது. அதான் நாளும் பூசை வழுவாமே. பண்ணும் பெருமை, பண்ணும் பெருமை அஞ்செழுத்தும் பயின்றே. பண்ணுதல் என்றால் சொல்லுதல். சிறப்பித்து சொல்லப்படுகின்ற அஞ்செழுத்து. சிறப்பித்து சொல்லப்படுகின்ற என்றால் யாரால் சிறப்பித்து சொல்லப்படுகிற, எங்கே சிறப்பித்து சொல்லப்படுகிற என்றால் சைவத்துக்கு பொது சிறப்பு என்ற 2 உண்டு. வேதம் பொது, ஆகமம் சிறப்பு. எனவே வேதங்களாலும் ஆகமங்களாலும் சிறப்பித்து சொல்லப்படுகிற அந்த 5 எழுத்து அதான் இன்றியமையாது. பண்ணும் பெருமை 5 எழுத்து. பண்ணுதல் என்றால் சொல்லுதல் என்பது பொருள். பண்ணும் பெருமை என்றால் சொல்லுதற்குரிய பெருமையுடைய திருவைந்தெழுத்து. திருவைந்தெழுத்தை எல்லாரும் சிறப்பித்து சொல்லுகிறார்கள். ஆனால் மிகச் சிறப்பாக நாம் கொள்ள வேண்டுவது எதென்றால் சைவத்திற்கு பொதுவாகவும் சிறப்பாகவும் இருக்கின்ற 2 நூல்கள், ஒன்று வேதம், இன்னொன்று ஆகமம். ஆக வேதங்களாலும் ஆகமங்களாலும் சிறப்பித்து சொல்லப்படுகிற திரு-ஐந்தெழுத்து. நாம் அடுத்த ருத்ர பசுபதி நாயனார் படிக்க இருக்கிறோம். அவர் அந்த வேதத்தின் உள்ளுரையாக விளங்குகிற பதிக பற்றானன் முன்னாடியே ஒரு இடத்துல பார்த்திருக்கிறோம். பதிகங்களின் உள்ளுரையாக விளங்குகிற 5 எழுத்து. அப்போ பதிகங்கள் எல்லாம் தமிழ் வேதங்கள் தானே. வேதம் தமிழால் விரித்தார் என்று தெய்வ சேக்கிழார் ஞானசம்பந்த பெருமானுடைய பாடலை சொல்லுகிற பொழுது சொல்லுவார். அப்போ நம்முடைய திருமுறைகள் எல்லாம் வேதத்தின் சாரம்தான்.
திருமூலர் திருமந்திரத்தில் இன்னும் தெளிவாக நாம் பல செய்திகளை வேதாகமங்களை பற்றியும் புரிந்து கொள்ளலாம். அப்படி இந்த வேதங்களாலும் ஆகமங்களாலும் சிறப்பித்து சொல்லப்படுகிற பெருமை உடைய ஐந்தெழுத்து திருவைந்தெழுத்து. அதை பயின்று பயிலுதல், திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருத்தல், பயிற்சி செய்தல், பணிந்து பரவினார். பாருங்களே, அந்த திருவைந்தெழுத்த இந்த நாளும் என்பதை எங்கெல்லாம் கொண்டு வந்து கூட்டணும் பாருங்க. நாளும் பூசை வழுவாமே, நாள்தோறும் பூசை வழுவாமல் செய்தார். நாள்தோறும் அஞ்செழுத்தை பயின்றார், நாளும் ஐந்தெழுத்தை பயின்றார். இது பயிலுவது மனத்தோட வேலை. மனம், மொழி, மெய் மூன்று வேலை செய்யுது. முக்கரண சுத்தின்னு சொல்றோம். பயிலுவது மனத்தின் வேலை. நாள்தோறும், நாள்தோறும் என்றால் அந்த நாளுக்குள்ள இரவு இருக்கு, பகல் இருக்கு. அந்த இரவும் பகலும், அந்த இரவும் பகலையும் தான் நம்முடைய அடியார்கள் பலரும் நாளும் என்ற ஒரு சொல்லுக்குள்ளே அடக்குவார்கள். நம்முடைய மயிலாடுதுறையில் பாடுகிற பொழுது கரவின்றி நன்மாமலர் உண்டு இரவும் பகலும் தொழுவார்கள் என்று ஒரு நாள் அப்படி ரெண்டா பிரிச்சு காட்டுவார். கூற்றாயிரவாறு விளக்ககலீர் கொடுமை பல செய்தன நானடியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். அப்ப நாள் என்றது அவர் இரவு பகல் என்றே பிரித்து காட்டார். இங்க நாளும் என்று அந்த இரவும் பகலையும் ஒன்றாக சேர்த்து நாளுங்கிறார். அப்ப இரவு பகல் முழுவதும் 60 நாழியும் என்பது பொருள். வழுவாமே, பூசை வழுவாமே. பூசை என்பது என்ன? நேற்று பார்த்தோம், அர்ச்சனை செய்வது. அர்ச்சனை செய்வது என்றால் என்ன? அபிஷேகம் செய்வது, மெய்ப்பூச்சிடுவது, வஸ்திராபரணம் சொல்லப்படுகிற அலங்காரம் செய்வது, மலர் மாலைகள் சூட்டுவது, தூபதீபம் காட்டுவது, மந்திரங்களாலே ஜபிப்பது, திருமுறைகளாலே போற்றுவது, இதான அர்ச்சனை. அர்ச்சனை என்றால் நம்ம இப்ப நினைத்துக் கொண்டிருக்கிறது தட்டுல போய் தேங்காய் வாழைப்பழத்தை கொண்டு போய் சிவாச்சாரியார் கொடுத்து அவர் சங்கல்பம் பண்ணுவார். சரி, நம்ம வேலை முடிஞ்சு போச்சு, நின்றுட்டு இருக்கோம். ஆனா உண்மையில் அர்ச்சனை என்பது இதையெல்லாம் சேர்ந்ததுதான் அர்ச்சனை. அதை நாளும் வழுவாமல் செய்தார். நாளும் அஞ்செழுத்தை பயின்றார், நாளும் அஞ்செழுத்தை பயின்றார், நாளும் பணிந்தார், நாளும் பரவினார். நாளும் நாளும் என்றால் இரவும் பகலும், இரவும் பகலும், இரவும் பகலும் என்று கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி மனம் கொள்ள, மனம் முழுவதும் மகிழ்ச்சி அவருக்கு. எதனாலே மகிழ்ச்சி? வர்த்தமான இச்சரத்தில் இருக்கிற பெருமானுக்கு அவர் மண்ணும் புகழூர் என்னும் திருத்தலத்திலே உறைபவர். அவர் யாரென்றால் அன்னமாக பிரமதேவனாலும் ஏனமாக திருமாலினாலும் அவர்கள் 2 பேரும் அறிய புகுந்த பொழுது, அதான் வலுவான மடத்தாலேன்னு சொல்லி நம் தெய்வ சேக்கடார் அழகா பாட்டுவார். மாலான மலத்தாலே அந்த வலுவான கருவிலங்கும் ஏனமுமாய், இழிவான கருவிலங்கும் ஏனமுமாய் வலுவான மனத்தாலே தடி அவளை சொல்லுவார். பிறகு அஞ்செழுத்தும் அறிந்தபடி உய்ந்தார் என்றார். அதுக்கு பிறகு 5 எழுத்து சொல்லித்தான் அவர்கள் பெருமானை பார்க்கிறார்கள். ஆக முதல்ல அன்னப்பறவையாகி வாயை நோக்கி திருமுடியை நோக்கி பலகாலம் பறந்தாலும் அறிய முடியாத பெருமான் பன்றியாய், அந்த பன்றியினுடைய உருவத்தின் அளவெல்லாம் நீங்கள் கேட்டால் வியந்து போகிறார். அவ்வளவு பெரிய பன்றியாகி தோண்டிக்கொண்டே போகிறார். அதல விதல சுதல தராதல ரசாதல பாதாள வரைக்கும் போறார். அதுங்கே போது பாதாளம் 7 நின்று சொற்கழிவு பாதமதான். அப்படி தோண்டியும் காண முடியாத அந்த பெருமானை 5 எழுத்தை ஓதி வணங்கினார்கள், துதித்தார்கள் என்றால் அவ்வளவு பெரிய முயற்சிகள் எல்லாம் இல்லாமல் மனம் ஒன்றிய நிலையில், அது ரொம்ப மிக முக்கியமானது. மனம் ஒன்றிய நிலையில் ஏதோ இந்த எழுத்தை சிவாய நம சிவாய நம என்றோ மனத்தை எங்கோ அலைய விட்டு வாயை கண்ணை எங்கோ பார்த்து கொண்டு காதை எங்கோ வைத்துக் கொண்டு சிவாய நம சொல்வதிலே எந்த பயனும் இல்லை. உண்மையில் ஒன்றி இருந்து நினைவீன்கள். நெஞ்சினுடைய வேலை நினைப்பது தானே. அதை ஒன்றி இருந்து பெருமானுடைய திருவடி சிந்தனையோடு இருந்து திருவைந்தெழுத்தை சொல்லுங்கள். இல்ல வேற எந்த பெருமானுடைய உருவமே திருவைந்தெழுத்தாக இருக்கிறது
எப்படி வேண்டுமானால் நினைத்து பெருமானுடைய சிந்தனை அகலாமல் திருவைந்தெழுத்தை நாம் பயிலுவோமானால் நிச்சயமாக அந்த பெரிய முயற்சிகள் எதுவும் இல்லாமல் வானை நோக்கி பறக்காமல் பூமியை தோண்டி கொண்டே போகாமல் பெருமானையே எளிதில் எய்தலாம். ஏன்னா அவர் எளிவந்த பிறான். ஒன்னும் மெய்ப்பொருளும் தருவான், போகமும் திருவும் புணர்ப்பான், பின்ன என் பிழையை பொறுப்பான், பிழையலாம் தவிர பணிப்பான் என்று நம்முடைய நம்பியார் சொல்கிறார். அஞ்சக்களத்தில இருந்தான் பாடுறார். திருவாரூர் நினைந்து பாடுகிறார். அன்னம் வைக்கும் வயல் படனத்து அணியாரூரானை வரக்கலும் மாமி என்று அங்கிருந்து பாடுகிறார். இன்ன தன்மையன் என்று அறியொன்னா எம்மானை. எப்படியெல்லாம் பெருமானை போற்றுகிறார். 100 பதிகங்களாக இருந்தால் ஒவ்வொரு பதிகத்தையும் நாம் ஆழ்ந்து பார்ப்போமானால் இந்த பதிக சிந்தனைகள் மிக மிக ஆழமானது. ஒன்னும் மெய்ப்பொருளுக்கு எத்தனையோ பொருள், போகம் திருவும் எவ்வளவோ. பின்ன என் பிழையை பொறுப்பான். அவருடைய சொந்த வரலாறு மட்டும் இல்ல, அவர் எத்தனையோ பிழைகள் செய்தார். அழுக்க மெய்கொடு என்று பதியத்துல பார்த்தா தெரியும். திருவொற்றியூர்ல பிழை உலன பொறுத்தருளி என்பார். எல்லாம் கெஞ்சி பார்த்தும் கண்டு கொடுக்க மாட்டார். அவர் அமைதியா இருக்கிறத அதுவே அருளாக கொண்டு அப்படியே தன்னுடைய பயணத்தை தொடங்கி வடதரு முல்லைவாய் போய் வெண்பாக்கம் போய் கோயில்ல உள்ளீரோ என்று கேட்க அவர் உலோகம் போய் இருக்கிற நீ போயா என்று சுவாமி உரை. இப்படிப்பட்ட ஒரு அற்புத உரையாடல் அவங்க 2 பேருக்கு இடையே நடைபெறுகிறது என்றால் அந்த தோழமை உணரும். பின்னாடிதான் தோழனாக தரப்போகிறார் என்றாலும் அந்த தோழமை உணரும். எப்படியெல்லாம் பெருமானை ரசித்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் சுவைத்திருக்கிறார்கள், கண்டிருக்கிறார்கள். எம்பெருமான் தன் திருக்குறிப்பை பார்த்து என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே என்று நாவுக்கரசர் அந்த குறிப்பை உணர்கிறார். உணர்ந்தோடு மட்டுமல்லாமல் அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே, நான் இதுக்குதான் வந்தேன், வேற எதையும் நான் வேண்டி வரவில்லை, ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே என்று அவர் பாடுகிறார் என்றால் அவர்களுக்கிடையே அந்த உரையாடல் எதனாலே அந்த நெருக்கம் ஒன்றி இருந்து நினைந்ததனாலே வந்த சிறப்பு. அப்பதான் ஊனமில்லை என்று நம்முடைய நாவுக்கரசரை நமக்கு வழிகாட்டுகிறார். ஒன்றி இருந்து நினைமீன்கள் உந்தமக்கு ஊனமில்லை. மிக தெளிவாக அருளாளர்கள் நமக்கு வழியை காட்டி இருக்கிறார்கள். வேற எந்த சமயத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு இப்படிப்பட்ட அருளாளர்கள் 27 பேர், அதோடல்ல 63 நாயன்மார்கள், தொகையடியார்கள் எல்லோரும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். வாக்கின் வழியாக நமக்கு அருள் செய்திருக்கிறார்கள். அதான் இங்கே பண்ணும் பெருமை அஞ்செழுத்தும் பயின்றே, அஞ்செழுத்தும் நாளும் பயின்றே, பூசையும் வழுவாமல் அஞ்செழுத்தும் பயின்றே. 2 முக்கியமானது. பூசை வழுவாமே பண்ணும் அஞ்செழுத்தும். அந்த அஞ்செழுத்துங்கிறது உண்மை வேற எங்கேயும் தழுவதில்லை, அதுதான் பூசை. பூசையும் வழுவாமல் 5 எழுத்தையும் நாளும் பயின்று பெருமானை நாளும் பணிந்து பெருமானை நாளும் பரவினார். பரவுதல் என்றால் போற்றுதல். ஆக மனமொழி மெய் 3 வேலை செய்து. பயிலுதல் மனத்தோட வேலை, பணிதல் நம்ம உடம்போட வேலை, பரவுதல் வாக்கோட வேலை, மொழியோட வேலை. அது பண்ணும் சிறப்புடைய 5 எழுத்தை நாளும் பயின்று நாளும் பணிந்து நாளும் பரவினார் என்று இந்த பாடல் வழியாக 5 எழுத்து பயிலத்தக்கதனுடைய சிறப்பை சொல்கிறார். நாம் நன்றாக அறிவோம் 5 எழுத்து எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்று. நம்முடைய நாயன்மார்கள் வரலாறுலே மிக இன்றியமையாத இடங்களில் எல்லாம் திருவைந்தெழுத்தை ஓதி உயிர்ந்திருக்கிறார்கள், அல்லது திருவைந்தெழுத்தை ஓதி மகிழ்ந்திருக்கிறார்கள். முத்துப்பல்லக்கு முத்துச்சிவகையும் அந்த கொடையும் சின்னங்களும் வந்த பொழுது அதில் ஏறுவதற்கு முன்பாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் 5 எழுத்தை ஓதி வலம் வந்து ஏறினார். தராசு தட்டில் ஏறுவதற்கு முன்பாக அந்த நல்லூர் பெருமானை வழிபாடு செய்து திருவைந்தெழுத்தை ஓதி வலம் வந்து ஏறினார். தொலை நேர் நின்றது. இப்படி திருவைந்தெழுத்தின் பெருமை. கல்லு மிதந்தது. வருணன் தவம் செய்திருந்தான். அந்த ஒரு கல்லில் போகிற நம்முடைய நாவுக்கரச பெருமானை சுமக்கின்ற
அந்த பெரும்பேற்றை வருடம் செய்திருந்தான். கல் மிதந்தது. ஆதிமந்திரம் அஞ்செழுத்தை ஓதுகின்றவர்கள் நோக்கும் மாதிரத்திலும் மற்ற விதி வராமல் செய்தார் ஞானசம்பந்த பெருமான். எல்லாம் திருவைந்தெழுத்தினுடைய பெருமை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த ஐந்தெழுத்து பதிகத்துல, நமச்சிவாய பதிகத்துல, நான் என்னை மறந்தாலும் ஒரு அரசனை புலவன் போடுவான், நான் உன்னை மறக்க மாட்டேன். எப்ப மறப்பேன் தெரியும்னா, என்னை மறந்தால் உன்னை மறப்பேன். ஒரு புலவன் வள்ளலை பாடுகிற பொழுது, என்னை மறக்கின் மறக்குவன், உன்னை நான் மறப்பேன். அப்ப என்ன அர்த்தம்? என்னுடைய நிலையை தவறி போனால்தான் உன்னை மறப்பேன், தவிர அதுவரை மறக்க மாட்டேன் என்பது பொருள். அதான் இங்கே இவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகிறார், நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான். என்னுடைய நாக்கு பயின்ற, இந்த நாளும் பயின்ற பயிற்சியின் விளைவாக சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று பாடுகிறார். அதெல்லாம் ஐந்தெழுத்தினுடைய பெருமை. அந்த ஐந்தெழுத்தும் தான் அம்மையப்பரை காட்டு என்று சொல்லும் நம்முடைய சித்தாந்த சாஸ்திரங்கள். அகர உகர மகர விந்துநாதம் என்ற ஐந்தும் சேர்ந்தது ஐந்தெழுத்து. ஓம் சொல்லுவோம். பிரணவம் என்றாலும் ஐந்தெழுத்தும் ஒண்ணுதான். இந்த ஓம் நம்ம அன்று கூட என்னுடைய கோமலையா அவர் சொன்னார்கள், பிரணவம் சேர்க்க வேண்டாம், திருவைந்தெழுத்தை சொல்வதற்கு முன்பு ஓம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற மந்திரங்களை சொல்கிற பொழுது ஓம் சேர்க்க வேண்டும், திருவைந்தெழுத்தை சொல்கிற பொழுது வேண்டியதில்லை. அது உண்மை. அப்படிப்பட்ட சிறப்புடையதுதான் திருவைந்தெழுத்து. அதனாலேதான் பெருமை, பன்னும் பெருமை என்று எழுத்தான். ஓம் சிவாயதரச நம சிவாயதரச என்று அந்த யஜுர் சாம 3 வேதங்களில் யஜுர்வேதத்தினுடைய மையப்பகுதியாக இருக்கிற வேதத்தின் உட்பகுதியில் அதில் 11 அனுவாகங்கள். அதில் 6வது அனுவாகத்துல இந்த வேத மந்திரம் நம்முடைய திருவைந்தெழுத்து சிறப்பாக சொல்லப்படுகிறது. இதேபோல நம்முடைய திருப்பாலைத்துறை தேவாரத்துல 51வது பதிகம் மிகச் சிறப்பாக இந்த சிவாய என்னும் சொல்லை சொல்லி இருப்பார். இதெல்லாம் நம்முடைய ஐந்தெழுத்தினுடைய பெருமை. அதான் பன்னும் பெருமை, எல்லாராலும் சிறப்பித்து சொல்லப்படுகிறது. ஐந்தெழுத்தை போற்றாதவர்கள் யார் இருக்கா? 11ஆம் திருமுறையில பல இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். நம்ம ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும் நம்பியாரூரரும் மணிவாசக பெருமானும் சொல்லி இருக்கிறார்கள், நமக்கு நன்றாக தெரியும். மற்றவர்கள் பாடியிருக்கிறார்களா? பாருங்க, நிச்சயமாக பாருங்கள். 11ஆம் திருமுறையில் எல்லா பகுதிகளிலும் வாயில் வைத்த அளவில் தீரா நோய் தீர்க்கும் மருந்தாகும் என்பார் நக்கீர பெருமான். திருவைந்தெழுத்த வாயில் வைத்தால் தீரா நோய் ஆகிய பிறவி நோயை தீர்ந்து போகும் என்பார். அதனால்தான் பன்னும் பெருமை எல்லாராலும், எல்லா அருளாளர்களாலும், எல்லா அருள் நூல்களாலும், சைவத்தின் பொது நூலாகிய வேதத்தாலும், சிறப்பு நூலாகிய ஆகமத்தாலும் சிறப்பித்து சொல்லப்படுகிற, அதுதான் இங்கே பன்னும் பெருமை அஞ்செழுத்தும் பயின்றே பணிந்து பரவினார் என்று சொல்கிறார். அந்த வகையில் அந்த பாடலை நாம் நிறைவு செய்து கொண்டு, இப்போ உங்களுக்கு தெரியும், திருநீல நக்கநாயனார் என்று ஒருவர் இருந்தார் திருச்சாத்தமங்கையில. அயவந்தீஸ்வரன் பேர் அந்த கோயில் பேர். அயவந்தீஸ்வரம், ஈஸ்வரன்னா கோயில். அயன் என்றால் பிரமதேவன், வந்தித்த என்றால் வணங்குதல். பிரமதேவன் வணங்கி பேறு பெற்ற தலம் அது திருச்சாத்தமங்கை திருக்கோயில். அதனால இந்த கோயிலுக்கு பேர் அயவந்தீஸ்வரம் பேர். அந்த அயவந்தீஸ்வரத்துல திருநீலக்கநாயனார் என்ற ஒருவர் தெரியும் உங்களுக்கு, அவருடைய வரலாறு. அவர் சிவபூஜை செய்து முடித்துவிட்டு ஆறாத நெஞ்சத்தோடு மறுபடியும் வலம் வந்ததற்கு பின்னாலும் பெருமானுக்கு முன்னாலே அமர்ந்து கொண்டு திருவைந்தெழுத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். எனவே பூசையின் போதும் பூசையினுடைய நிறைவிலும் திருவைந்தெழுத்தை ஓத வேண்டும் என்பது நம்முடைய மரபு. நெடு பூசனை நிரம்பியும் திருநீல நக்கநாயனார் சொல்ற பாருங்க, நீடு பூசனை நிரம்பியும், பூஜை முடிவு போச்சு, நிரம்பியும் அன்பினால் நிரம்பார். இன்னும் அவருடைய மனம் பூஜை முடிஞ்சு போச்சே தவிர பெருமானிடத்துக்கு கொண்ட அன்பு குறையில.
மாடு சூழ்புடை வளம் கொண்டு வளம் வர்றாரு. அப்பெல்லாம் இது போல சுற்று கோயில்கள் எல்லாம் கிடையாது. மிக பெரிய பெரிய மதங்களால் சூழப்பட்ட பிரகாரங்கள் எல்லாம் கிடையாது. பெரும்பாலும் தலமரங்களுக்கு கீழே பெருமான் எழுந்தருளி இருப்பார். அதான் நிலை. அதுபோல நீங்க திருவானைக்கா வரலாறுலாம் பார்த்தால் தெரியும். திருவானைக்கா புராணம் போன்றவற்றிலே பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை அம்பாளை தனிக்கோயில வைத்து பார்த்ததில்லை. மிக மிக குறைவாக 1-2 கோயில் இருக்கலாம். மற்றபடி பெருமானையும் பெருமாட்டியும் ஒன்றாகத்தான் அந்த தாதான்மிய சம்பந்தம் சொல்றமே அந்த நிலையில்தான் தலமரத்துக்கு கீழே வழிபாடு செய்தார்கள். இவர் மறுபடியும் வலம் வர்றாரு பாருங்க. சூழ்புடை வளங்கொண்டு வணங்கி முன் வழுத்தி தேடு மாமரை பொருளினை தெளிவுற நோக்கி, மாமரை பொருளாக விளங்குகின்ற பெருமானை தெளிவாக மீண்டும் பார்த்து நாடும் அஞ்செழுத்து உணர்வுற இருந்து முன் நவீன்றார். நாடும் அஞ்செழுத்து அதை திருவைந்தெழுத்தை பெருமானுக்கு முன்னாலே நின்று அமர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார் என்ற திருநீலக்கண்ணனுடைய வரலாறையும் பார்க்கிறோம். இப்படி எத்தனையோ இடங்கள்ல திருவைந்தெழுத்தினுடைய பெருமைகளை பண்ணும் பெருமை என்று சொல்லப்படுவதனாலே சிறப்பித்து சொல்லப்படுகிற நிலைமையை நம்மாலே பார்க்க முடியும். சரிங்க, அடுத்த 13வது பாடல். இன்னும் ஒரு 2 பாடல் இருக்கு, நாம் நிறைவு செய்து விடலாம். 13வது பாடல். அங்கண் அமரும் திருமுருகர் அழகார் புகழி பிள்ளையார் பொங்கு மனத்தின் முன் செய்த பூசை அதனால் புக்கருளி செங்கண் அடல் ஏர் உடையவர்தாம் சிறந்த அருளின் பொருள் அளிக்க தங்கள் பெருமான் அடிநீழல் தலையாம் நிலைமை சாருற்றார். அவருடைய வரலாறை நிறைவு செய்கிறார். இவர் புகழி பிள்ளையாருக்கு நண்பரானார் அல்லவா? அள்ளி அகிலம் இன்றளித்து அம்மை முளைப்பான் உடன்கொண்டு பிள்ளையாருக்கு நண்பருவாம் பெருமையுடையர் ஆயினார் என்று முருகநாயனார் ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு நண்பராகின்ற உரிமையுடையரானார் என்று முன் பார்த்தோம். ஞானசம்பந்த பெருமானுக்கும் நாவுக்கரசருக்கும் சிறு தொண்டருக்கும் திருநிலக்கநாயனாருக்கும் ஆகிய இவர்களெல்லாம் முருகநாயனாருடைய மடத்தில் தான் திருப்புகூரிலே அமர்ந்து உரையாடி கொண்டிருந்தார்கள் என்பதெல்லாம் நாம் அறிந்த வரலாற்று செய்திகள். நாவுக்கரசர் இவருக்கு ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு நண்பரானார் என்றார். அதுக்கு பிறகு ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு திருமணம் நடைபெறுகிறது. அது உங்களுக்கு தெரியும். அது ரொம்ப எப்போ நடைபெறுகிறது? அவருடைய தலப்பயணங்கள் எல்லாம் முடிச்சுட்டு மதுரையில சமணர்களோட வாதங்களை எல்லாம் முடித்து அதன் பின்னாலே சோழ நாட்டிற்கு சோழ நாட்டிலேருந்து மறுபடியும் வடபுல பயணம் போகிறார். அவ்வாறு வடபுல பயணங்கள் எல்லாம் செய்து அங்கே மயிலாப்பூர்ல இந்த எலும்பை எல்லாம் பெண்ணாக்கி, அது போற வழியில ஊத்தூர்ல ஆண்மனைகளை எல்லாம் இன்பனைகளாக்கி, அதற்கு பிறகு மயிலை சென்று திருவொற்றியூர் போய் மயிலை மயிலையில அந்த சிவனேயருடைய மகளாகிய பூம்பாவினுடைய அந்த எலும்பை பெண்ணாக்கி அதன் பின்னாலே பல தலங்களையும் வழிபாடு செய்து கொண்டு சீர்காழிக்கு வருகிறார். வயதும் 16 ஆகிறது. அப்பொழுது திருமணம் செய்விக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் விளைகிறார்கள். அந்தணர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இந்த அந்தணர்களுக்குரிய விதிப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவதனாலே அவர் இசைகிறார். அந்த நல்லூர் பெருமணத்தில் இருக்கிற நம்பாண்டார் நம்பி அவர் ஊர்ந்து பெயர் வேறுபாடுகளை புரிந்து கொள்ளுங்கள். பொல்லா பிள்ளையாருடைய அருளை பெற்று 10 திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. நல்லூர் பெருமணத்தில் ஞானசம்பந்த பெருமானுக்காக ஒரு பெண்ணை தெரிவு செய்கிறார்கள் அல்லவா? அந்த பெண்ணினுடைய தந்தையார் பெயர் நம்பாண்டார் நம்பி. அவர் நம்பாண்டார் நம்பி, இவர் நம்பியாண்டார் நம்பி. இன்னொருவர் நம்பி ஆரூரர், நம்முடைய நம்பி ஆரூரர் சுந்தரமூர் சாமிகள். அவருடைய மகளை திருமணம் செய்து கொள்வதற்காக மற்றவர்களுடைய வலியுறுத்தல் பொருட்டு இவர் தான் சாமிகிட்ட போய், நான் உங்ககிட்ட என்னைக்காவது கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்டிருக்கேனா, கல்லூர் பெருமணம் வெல்தா கழுவணம் என்று பாடுவார் அல்லவா அந்த பதிகம். அதுக்கப்புறம் தான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பாடி பக்குவான் மாக்களை எல்லாம் தன்னோடு அழைத்து செல்வார். அந்த திருமண சடங்கை திருநீலக்கண்ணர் தான் செய்து வைப்பார். அங்கே முருகநாயனாரும் நண்பு கொண்டு அங்கே இருப்பார். எல்லோரும் சேர்ந்து அந்த திருமணத்தின் பேரொடியில் கலப்பார்கள். அந்த செய்தியை சொல்லுகிறார் இங்கே.
அங்கண் அமரும் திருமுருகர். அங்கண் என்றால் அந்த இடத்தில் என்பதுதான் பொருள். அங்கண்மை என்றால் தான் கருணை இரக்கம் என்ற பொருள் வரும். இங்க நம்முடைய உரையாசிரியர் ஐயா அவர்கள் அங்கணமரும் என்பதற்கே அந்த கருணை குறிப்புடைய என்று எழுதியிருக்கிறாங்க. பொருத்தத்தை நம்முடைய அங்கண் என்றால் அந்த இடத்தில் என்பதுதான் பொருள். இடமகன்ற அங்கண் அவ்விடம் என்பதுதான் பொருள். அங்கண் அமரும் திருமுருகர் அவ்வாறு அந்த தளத்திலே இந்த பூத்தொண்டுகளை எல்லாம் செய்து நாளும் பூசை வழுவாமே, நாளும் திருவைந்தெழுத்தை நாளும் பயின்று, நாளும் வணங்கி, நாளும் பணிந்து, நாளும் பரவுகின்ற முருகர் என்று நாம் கொள்ள வேண்டும். அங்கண் அமரும் விரும்பி தங்கி இருக்கிற திருமுருகர். திருமுருகர் அழகார் புகழி பிள்ளையார். அழகார் புகழி பிள்ளையார் என்று அர்த்தம். அழகிய புகழி. இந்த புகழிக்கு தான் அடை அழகு. அழகார் புகழி என்பது அழகு நிறைந்த. அழகு என்றால் செயலாலே தான் அழகு. அழகு என்பது தோற்றத்தில் இருப்பதில்லை, செயல்ல தான் இருக்கு. இப்ப புகழி எல்லா இந்திரன் முதலானவர்களுக்கு அது புகலிடம் ஆயிற்று, தேவர்களுக்கு புகலிடம் ஆயிற்று. இந்த புகழூர் எப்படி பிறவி வெப்பத்தினால் வருந்துகிற உயிர்களுக்கு புகலிடமாகிறதோ அதுபோல இந்திரன் முதலானவர்கள் அசுரர்களாய படுகிற துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு பெருமானை புகழடைந்தார். அது அங்க புகழி. அங்கண் அமரும் திருமுருகர் அழகார் புகழி பிள்ளையார். புகழியில் அவதரித்த பிள்ளையார் ஞானசம்பந்த பிள்ளையாருடைய பொங்கு மனம். பொங்கு மனம் என்றால் என்ன? சிவம் பெருகும் திருமணம், சிவம் பொங்கும் திருமணம். ஏன்னா அந்த திருமணத்தில் சிவம் பெருக இருக்கிறது, சிவப்பேறு கிட்ட இருக்கிறது. பாசநீக்கம் பெற்ற எல்லோரும் சிவப்பேர் எய்த இருக்கிறார்கள். அதனாலேதான் அது பொங்குமணம் ஆகிறது. பொங்குமணத்தில் முன் செய்த பூசையதனால் புக்கு. அந்த திருமணத்துக்கு போகின்ற வாய்ப்பு இவருக்கு எதனாலே கிடைத்தது முருகநாயனாருக்கு என்றால், முன் செய்த பூசை, இவர் செய்த சிவ வழிபாடு, இவர் செய்த சிவ பூசை. அந்த சிவ பூஜைக்கு மகிழ்ந்த பெருமான் தன்னோடு இணைத்துக் கொள்வதற்காக அந்த திருமணத்தில் இவரை கலந்து கொள்ள வைக்கிறார். எப்பொருளும் ஆக்குவான் ஈசன் என்ற தொடரை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எப்பொருளும் ஆக்குவான் ஈசன் முருகநாயனார். நாவுக்கரச பெருமான் அங்கே வந்து கலந்து கொள்ளவில்லை. ஒருவேளை அவர் அதற்கு முன்பாகவே ஐக்கியமானாரோ தெரியவில்லை. நம்மிடம் இந்த கால வரலாறை சரியாக செய்யாமையினாலே இன்னும் எத்தனையோ அருளாளர் இருந்தாங்க. முருகநாயனார் வந்து கலந்து கொள்கிறார், நீலநக்கர் வந்து கலந்து கொள்கிறார் என்றால் அங்கெல்லாம் வந்து எப்பொருளும் ஆக்குவான் ஈசன். இந்த செயலை எல்லாம் பெருமான் தான் முன்னின்று, பெருமானே அவன் முன்னின்றால் முடியாத பொருளோ, முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உலகோ என்று நம்முடைய சேக்கடார் சுவாமிகள் மனுநீதி கண்ட புராணத்திலே சொல்லுவார். முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உலகோ. அப்ப முன்னவனே முன்னிருக்கிறார். முருகநாயனார் போகிறார், நீலநக்க நாயனார் போகிறார், சிவபாத இருதயர் போகிறார், பகவதி அம்மையார் போகிறார், இன்னும் பக்குவான்மாக்கள் எல்லாம் செல்கிறார். அதான் இங்கே அங்கண்ணவரும் திருமுருகர் அழகார் புகழி பிள்ளையார் பொங்கு மனத்தில். சிவம் பொங்குகிற மனம், சிவம்பெருக்கும் பிள்ளையாருடையது அந்த திருமணம். அது சிவம்பெருக்கும் திருமணமாகிறது. அப்படிப்பட்ட அத்திருமணத்தில் ஒரு பெரிய ஜோதி, பெரிய வாயில் திறந்து காட்டுகிறது. அது வழியாக எல்லாரும் உள்ளே போகிறார்கள். பிறகு அந்த ஜோதி மறைந்து விடுகிறது. இயல்பான கோபுரம் இருக்கிறது. அந்த பொங்கு மனத்தில் முன் செய்த பூசை அதனால் பயன். தொடர்ந்து வழிபாடு செய்தார். நாளும் வழுவாமே வழிபாடு செய்தார். நாளும் வழுவாமே செய்த பூசை, நாளும் திருவைந்தெழுத்தை ஓதியது, பணிந்தது, பரவியது. அதை நாளும் செய்ததனாலே அந்த செயலின் பயன் இப்ப கிடைக்குது. பொங்கு மனத்தில் முன் செய்த பூசை அதனால் புக்கருளி. அதனாலேதான் அந்த பயனாலேதான் அவ்வாறு சிவ வழிபாடு செய்தது. நாளும் சிவ வழிபாடு செய்தது, நாளும் திருவைந்தெழுத்தை பயின்றது, பணிந்தது, பரவியது. அதனாலே விளைந்த பயன்தான் இங்கே
இந்த திருமணத்தில் புக்கருளி செங்கண் அடலேருடையவர்தாம் சிறந்த அருளின் பொருள் அளிக்க. சிவன் அருளை தருகிறார், எல்லாருக்கும் சிவன் அருளை தருகிறார். செங்கண் அடலேறு உடையவர், சிவந்த கண்களை உடைய ஆற்றல் மிக்க ஏரினை தன்னுடைய ஊர்தியாக உடையவர். ஆற்றல் அடல் விட ஏறும் என்று பார்க்கிறோம் இல்லைங்களா? அதான் செங்கண் அடல் ஏறு. அடல்லாம் கொல்லும் தன்மை வாய்ந்த, வெல்லும் தன்மை வாய்ந்த, போர்க்குணமுடைய என்பது பொருள். செங்கண்ணா சிவந்த கண்கள், இதுக்கு வேற மாதிரியாக கூட பொருள் சொல்வார்கள். சிவந்த கண்களுடைய திருமாலே பெருமானை விடையாக தாங்கினார். திருச்சாழல்ல கூட நாம் பார்த்திருக்கிறோம். அதுபோல இங்கே செங்கண் அடலேறு உடையவர், திருமாலை விடையாக கொண்டவரும் என்று கொள்ளலாம். சிவந்த கண்கள், கோபத்தாலே சிவந்த கண்கள், ஏனென்றால் அது அறத்தின் வடிவம். அறம் தவறுகிறவர்களை எல்லாம் பார்க்கிற பொழுது அது சினம் கொள்ளுகிறது, அதனாலே கண்கள் சிவக்கின்றன. எனவே சிவந்த கண்களை உடைய அடலேறு. அடல் என்றால் வெல்லும் தன்மையும் கொல்லும் தன்மை, ஆற்றல் அடல் விடை ஏறும் என்று படிக்கும். அடுந்தன்மையுடைய, கொல்லும் தன்மையுடைய. அடுதல் என்றால் கொல்லுதல் என்பது பொருள். அடல் என்பது தொழிற்பெயர். அடுதலும் தொடுதலும் புதுவதன்றே உலகத்தியற்க என்பது புறநானூறு. செங்கண் அடலேறு உடையவர்தாம் சிறந்த அருளின் பொருள் அளிக்க. அந்த திருமணத்தில் புக்கருளினார். செங்கண் அடல் ஏறு உடையவராகிய சிவபெருமான் சிறந்த அருளின் பொருள் அளித்தார். அதான் சிவன் அருளை வழங்குகிறார். எல்லோரும் முக்தி அடைகிறார்கள். சிறந்த அருளின் பொருள் அளிக்க தங்கள் பெருமான் அடிநீழல். தங்கள் பெருமான் அடிநீழல், தங்கள் பெருமான் சிவபெருமான் தான். அவருடைய திருவடி நிழல்ல தலையாம் நிலைமை சார்வுற்றார். தலையாம் நிலைமை என்பது மீளா நிலை, மீண்டும் வாரா நிலை. சாயுச்சிய நிலை என்று வைத்துக் கொள்ளலாம். அதான் தலையாம் நிலை. சாலோக சாமீப சாரூப சாயுச்சியம் என்பதுல மற்றைய 3 நிலைகள் பதமுத்திகள். சாலோகம், சாமீபம், சாரூபம் என்பவை பதமுத்திகள். சாயுச்சியம் என்பது பரமுத்தி, மேலான முத்தி. அதான் தலை நின்றார். அதான் சொல்றா பாருங்க, தலையாம் நிலைமை சார்வுற்றார். முத்தியிலே அடிநீழல் என்றால் பெருமானுடைய திருவடி நிழல்ல. தலையாம் நிலைமை சார்வுற்றார், தலைமைத்தன்மையோடு வழங்குகிற சாயுச்சிய நிலையை எய்தி மீளா நிலைமை பெற்றார் நம்முடைய முருகநாயனார் என்று நாம் கொள்ள வேண்டும். இங்கே சிவம்பெருக்கும் பிள்ளையாருடைய சிவம்பெருக்கும் திருமணத்தைத்தான் பொங்கு மணம் என்று நம்முடைய தெய்வ சேக்கிழார் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்னும் வேத சிறப்புகளை மிக தெளிந்தும் சென்றால் சைவ தடைவர் இதில் சரியை கிரியா யோகம் செலுத்தியவையின் ஞானத்தால் சிவனடியை சேர்வார் என்று தவம் செய்வர்கள், சிவபூஜை செய்வர்கள் நிச்சயமாக சிவனடியார்கள் சிவனை சேர்வார்கள் என்பதற்கு சிவஞான சித்தியார் காட்டும் விதி. வேத சிறப்புருளை, வேத சிரம், வேதத்தின் முடிவாக விளங்குகின்ற பெருமான். வேத சிரம் என்பது உபனிஷதங்கள் தெரியும் உங்களுக்கு, வேதாந்தம். அதை மிக தெளிந்தும் சென்றால் சைவ திறத்தடைவர் இதில் சரியை கிரியா யோகம் செலுத்திய பின் ஞானத்தால் சிவனடியை சேர்வார் என்று தவம் செய்பவர்கள் நிச்சயமாக. தவம் என்பது இங்கே வழிபாடு, சிவ வழிபாடு தானே. சரியை கிரியை யோகம் தானே தவம். நல்ல சிவ தன்மத்தால், நல்ல சிவ யோகத்தால், நல்ல சிவ ஞானத்தால் நான் அழிய வல்லதனால் ஆரேனும் அன்பு செய்யும் அங்கே தலைப்படுங்கான் ஆரேனும் காண அரண். இந்த 2 பேராலும் காண முடியாத அரண் அங்கே தலைப்படும் என்று களிறு சொல்வது போல, களித்துப்படியாக சொல்வது போல இவர்கள் அந்த நிலை அடைந்தார்கள். நிறைவான பாடல். அரவம் அணிந்த இவர் சரியை கிரியை யோகம் செய்ததெல்லாம் நீங்கள் விரிவாக அறிந்து கொள்ளலாம். அது சரியா என்றால் பெருமானை எப்பொழுதும் உள்ளத்தில் வைத்து சிவ வழிபாடு அகப்பூசை புறப்பூசை செய்வது கிரியை. பிறகு யோக நிலையை எப்பொழுதும் அந்த 5 எழுத்தை பயின்று கொண்டே இருந்தது யோகம். இப்படியெல்லாம் அந்த சரியை கிரியை யோகம் எல்லாம் செய்ததனாலே
ஞான வாயில் திறக்க அந்த திருமணச் சடங்கில் பொங்கு மனத்தில் இவரும் புக்கருளினார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த திருவடி நிழல் சேர்ந்தவுடனே தலையாம் நிலைமை சார்வுற்றார். இந்த சார்வுறுதல் என்பதுதான் இங்கே மீளா நிலை. சார்பு உங்களுக்கு நன்றாக தெரியும். எப்ப சார்பு கிடைக்கும் என்றால், பற்றற்றான் பற்றினை நாம் பற்ற வேண்டும் என்றால், சார்புணர்ந்து சார்புகட ஒழியின் மற்றடித்து சார்தலா சார்தரும் நோய் என்பது திருக்குறள். பொருத்தி பாருங்க. சார்பு உணர்ந்து நாம் பற்றத்தக்க சார்பு சிவபெருமான் தான் என்பதை உணர்ந்து சார்பு கெட அதை நாம் அறிய வேண்டும், அடைய வேண்டும் என்றால் இங்கே இருக்கிற யான் எனது என்ற சார்புகள் எல்லாம் கெட்டு போக வேண்டும், விட்டு போக வேண்டும், அற்று போக வேண்டும். அப்போ அங்க சார்புணர்ந்து சார்புகளை வாழ்ந்தால் அந்த சார்படித்து மற்றடித்து சார்தரா சார்தரும் நோய். சார்தரும் நோய் என்பது பிறவி நோய். பிறவி நோய் சார்தரா. நாம் சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகினால், சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகினால், முதல்ல சார்பு என்பது சிவம். அதை உணர்ந்து அதை அடைவதற்குரிய வழி உணர்ந்து சார்பு கெட யான் எனது என்னும் அகப்புறப்பற்றுகள் எல்லாம் கெட ஒழுகினால் மற்றடித்து சாமி என்ன பண்ணுவாரு, நம்முடைய அகங்காரம் மமகாரங்களை எல்லாம் விலக்கி பாசமெல்லாம் கெடுத்து சார்தரும் நோய் சார்தரா செய்வார். நம்மை தொடர்ந்து சார்ந்து கொண்டே இருக்கிற பிறவி நோயை சாராமல் செய்வார். பிறவி பிணி அகற்றுவார். தன்னுடைய திருவடியில் சேர்த்துக் கொள்வார். அந்த திருவடி நிலையாகின்ற தலையாம் நிலைமை சார்புகள் அடைகிற நிலையை தருவார் என்று இந்த ஈற்றடி வாயிலாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். எனவே அந்த நிலையில் நிறைவான பாடல் அறவம் அணிந்த அரையாரை. அரைனா இடுப்பு. அரையார் என்றால் இடுப்பை உடையவர். என்ன இடுப்பு? பாம்பை கச்சையாக அணிந்திருக்கிற இடுப்பை உடையவர். அறவம் அணிந்த அரையாரை அரிச்சித்து அவர்தம் கழனி அவர்தம் கழல் நிடற்கு விரவு புகழூர் முருகனார் மெய்மை தொண்டின் திறம் போற்றி கரவில் அவர்பால் வருவாரை கருத்தில் உருத்தரம் கொண்டு பரவும் அன்பர் பசுபதியார் பணிந்த பெருமை பகரூக்கேன் என்று ஒரு நாயன்மாருடைய வரலாற்றை நிறைவு செய்து அடுத்த நாயனாருடைய வரலாறை தொடர்ந்து காட்டுகிற தெய்வ சேக்கலாருடைய முறைப்படி இங்கே முருகநாயனாருடைய வரலாற்றை நிறைவு செய்து அடுத்து வருகிற உருத்திர பசுபதி நாயனாருடைய வரலாற்றை தொடங்கி காட்டு